வணக்கம். இது கேள்விக்களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு கட்சிகள் ஆயத்தமாவது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். பல்வேறு அணி சேர்க்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று கூட மகாராஷ்டிராவில் ஒரு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரே பிஜேபியில் போய் சேர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நிதிஷ்குமார் பிஜேபியின் பக்கம் சென்றிருக்கிறார். இந்தியா கூட்டணியில் பல இடங்களில், இன்னமும் பல மாநிலங்களில் கூட்டணி என்பது இறுதி செய்யப்படாத நிலை இருக்கிறது. இந்த அடுத்து பாஜக தான் வெல்லும் என்பதாக கட்டமைக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகளும் கருத்து சிந்தனைகளும் எதை காட்டுகின்றன? அவை உண்மைதானா, உண்மை போல் தோற்றமளிக்கக்கூடிய தோற்ற பிழையா என்பது ஒரு கோணம். தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லாத ஒரு பெரும் கூட்டணியை அமைக்கப் போவதாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமையில் அமையும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஜி.கே. வாசன் போன்றவர்கள் பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்த அணி என்று பேசுகிறார்கள். பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் இன்னும் முடிவெடுக்காத தன்மை இருக்கிறது. ஒரு திமுக கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு அடுத்ததாக ஒரு வலுவான அணியை கட்டமைப்பதில் எதிர்க்கட்சிகளிடத்தில் ஒரு திணறல் இருக்கிறதா என்கிற கோணமும் இருக்கிறது. அதையும் பேசலாம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள், அரசியல் ஆய்வாளர் அருட்தந்தை திரு ஜெகத்கஸ்பர் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ரங்கராஜ் அவர்கள், முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஏபி முருகானந்தம் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். திரு ஜெகத்கஸ்பர் அவருடைய முதற் பார்வையை கேட்கணும். தேர்தல் கூட்டணி அப்படின்றது தேசிய அளவில் எப்படிப்பட்டதாக இன்றைக்கி இருக்குது? எந்த பிரச்சனை மேலோங்கி இன்றைக்கி நிற்கிறது? தமிழ்நாட்டில் அதே பிரச்சனையும் அதே சிந்தனையும் இருக்கா, மாறுபட்டிருக்கா? என்னை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கூட்டணி 400 தொகுதிகள் என்று ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கி இருக்கிறது. எதிர்க்கட்சி கூடாரம் தடுமாறி இருப்பதைப் போலவும் ஒரு தோற்றம் இருக்கிறது. உண்மையில் நாட்டினுடைய எதிர்க்கட்சி என்பது இப்போது மக்கள்தான். மக்கள் மத்தியில் என்ன மனநிலை இருக்கிறது என்பதுதான் ஒரு முதன்மையான கேள்வி. அந்த வகையில் நான் பார்த்தோம்னால் இப்போதான் இன்றைக்கு தான் நான் சென்னையில் ஒரு தொகுதி என்பது அது ஒரு பாரம்பரியமாக பாரதிய ஜனதா தொகுதி அல்ல, பாரம்பரியமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சாதகமான ஒரு தொகுதி தான். ஒற்றை தொகுதி ஒரு ஆய்வு எடுக்க நான் புறப்படுவதற்கு முன்னால் குறைந்தபட்சம் பாஜக 10% அந்த தொகுதியில் வரும் என்று தான் எண்ணி இருந்தேன். 6% ஓட்டுகள் தான் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஸோ நீங்கள் நினைச்சது 10, 6 தான் வந்திருக்குது. இது நான் ஒரு பொய் சொல்லலாம். ஆனால் 17% மக்கள் இன்னும் முடிவு எடுக்கலை. ஆன்டி இன்கம்பன்சி உருவாவதற்கான, அதாவது இப்போ மாநிலத்தில் ஆளுகின்ற ஒரு கட்சி மேலே ஆன்டி இன்கம்பன்சி உருவாவதற்கான அந்த அம்சங்கள் நிறைய இருக்குது. அந்த அம்சங்கள் எப்படி அது பிரச்சாரத்தில் வருங்கிறது. ஆனாலும் இதையெல்லாம் கடந்து அந்த கூட்டணி 51% திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, நான் மீண்டும் சொல்கிறேன், அது திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியில் தான் நாங்கள் எடுத்தோம் என்றால் 51% ரீட்டைன் ஆகுது. இப்போது இந்த நான் எதிர்பார்த்த ஒரு 6%, 10% கூட வரவில்லை என்கின்ற பொழுது நீங்கள் எப்படி ராஜஸ்தானில் நீங்கள் 2019 அவங்களுடைய பீக்குங்க, அதே இதை நீங்கள் மீண்டும் அவர்கள் திருப்பி செய்வார்கள் என்றால் நடக்கவே நடக்காது. கர்நாடக மாநிலத்தில் அவங்க காங்கிரஸ் ஒன்று தான், எல்லாம் ஒரு ஸ்வீப்பாக இருந்தது. குஜராத்தாக இருக்கலாம். இதே பெர்ஃபார்மன்ஸை ஒருவேளை உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் மீண்டும் நடத்தி காட்டலாம். அதுக்கு மேலே நடத்த முடியும் என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று, எலக்ட்ரலி இம்பாசிபிள்ங்கிறது என்னுடைய. 2 விஷயத்துக்கு வருவோம். 400 அப்படின்னு பிஜேபி வச்சிருக்கிற டார்கெட், மீண்டும் பிரதமராக மோடி தான் வருவார், மீண்டும் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும், பெரும்பான்மை இடங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கருத்தை நீங்கள் நிராகரிக்கிறீங்க. அவங்களுடைய பீக்கை போன தேர்தலே அடைஞ்சிட்டாங்க. கர்நாடகாவோ, ராஜஸ்தானோ, மத்திய பிரதேசோ, உத்தரப்பிரதேசமோ, மேற்கு வங்கமோ அவங்க ஏற்கனவே அடைந்த வெற்றியை இனிமேல் அடையிறதுக்கு இல்லை. நீங்கள் 2019 ஓட்டுப்பதிவு கணக்குகளையும் அதற்கு பிறகு நடந்த மாநில தேர்தல்களுடைய ஓட்டு எண்ணிக்கை விவரங்களையும் எடுத்து துல்லியமாக நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் 256 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்குமான இடைவெளி அப்படி ஒன்றும் பெரிதாக இல்லை. ஸ்டில் யூ கேன் ஹாவ் அ வெரி ஒரு ஈக்குவல் ஃபைட், ஒரு சமநிலையான போட்டியை நீங்கள் தர முடியும் என்கின்ற அளவுக்கு 256 தொகுதிகள் இருக்கின்றன. இப்போ இதையெல்லாம் வச்சு நீங்கள் கேரளாவில் பிஜேபி வர முடியாது. தமிழகத்தில் இந்த தேர்தல் பிஜேபிக்கான தேர்தலே அல்லது அவர்களை சார்ந்திருப்பார்களோ, நாளைக்கு போகக்கூடும் நினைக்கக்கூடியவர்களுக்கான தேர்தல் இல்லை.
கர்நாடக மாநிலத்தில் கடந்த முறை அள்ளி ஒரு வலையில் கொண்டு போனது போல அவர்கள் செய்ய போவதே இல்லை. குறைந்தபட்சம் 50-50 என்பதாகத்தான் வரும். ஒரிசால பண்ண போறதில்லை. ஒருவேளை ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் தோற்று போகலாம். ஆனால் அப்படியே அவர் தோற்று போனாலும் கூட, பின்னடைவு கண்டாலும் கூட, அந்த சாதகம் வந்து சந்திரபாபு நாயுடு தான் போகும். அப்படித்தான் போகும். இதை இவர்களுக்கு வரப்போ எப்படி 400 கணக்கு சொல்லுவாங்க. வடக்கு மாநிலங்களில் வெஸ்ட் பெங்காலில் அவங்க ஸ்வீப் பண்ண 19 தொகுதி வரப்போகுதா திரும்ப வந்து உங்களுக்கு வரப்போறதே இல்லை. டெஃபினெட்லி வரப்போறது இல்லை. ஆக இன்னொன்று வந்து பதட்டத்தை பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒரு கட்சியை உடைக்கணும். இதுவரை இப்போ ராமர் கோயில் கட்டி முடிச்ச உடனே ஒரு பெரிய அலை வந்துடுச்சு. லட்சக்கணக்கானவர்கள் அங்கே போய் திரள போகிறாங்க. அதற்கு பிறகு அந்த உணர்வு தான் மேலோங்கி நிற்கு, அதுதான் தேர்தலை முடிவு பண்ண போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு தான் வந்து பீகாரில் ஆட்சி மாற்றம் நடக்குது நிதிஷ்குமாரோட. இனிமே நிதிஷ்குமாருக்கு பிஜேபியின் கதவு திறக்கவே திறக்காது. என்டிஏவை பொறுத்தவரையும் அவர் க்ளோஸ் சாப்டர்னு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அமித்ஷா சொன்னார். ஆனால் மீண்டும் அவரை அணிக்குள்ளே கொண்டு வராங்க. அசோக் சவானை கொண்டு வராங்க. ஆர்எல்டியை உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வராங்க. சந்திரபாபு நாயுடுவையும் பார்க்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டியும் பிரதமர் பார்க்கிறார். ஆனால் எந்த முயற்சியையும் விடாமல் பிஜேபி துல்லியமாக செய்கிறதும், தமிழ்நாட்டில் அமித்ஷா அவர்களே ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறார். அதிமுகவுக்கு கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மூடுறதுமான ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் சொன்ன ஒரு சர்வே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனுடைய நம்பகத்தன்மை சார்ந்த சில கேள்விகள் எனக்கு இருக்குது. நீங்கள் வந்து 10% பிஜேபிக்கு இருக்கும் அப்படின்னு எந்த முடிவோட போகிறீங்க? அது சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய இந்த பெர்செப்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த தாக்கம் வந்திருக்கா? பெர்செப்ஷன் பிளஸ் ஆர்கனைசேஷன்லி தே ஹேவ் grown. ஒரு அமைப்பை கட்டுவதில் அவர்கள் வளரவில்லை என்று சொன்னால் அது நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வது. ஸோ அமைப்பு ரீதியாக முன்பு இருந்ததை விட அவர்கள் அமைப்பு கட்டி இருக்கிறார்கள். எனவே மக்கள் ஆதரவும் இருக்கக்கூடும் என்கின்ற அனுமானத்தின் அடிப்படையில் சென்றோம். அப்படி மக்கள் ஆதரவு ஒன்றும் இல்லை என்பதும். ஆனால் தான் நான் முதல்ல சொன்னேன், இந்த எதிர்கூட்டணி இந்தியா கூட்டணி வலுவாக எழுகிறதோ இல்லையோ, மக்கள் எதிர்கட்சியாக எழுவார்கள். இந்திய மக்களை பொறுத்தவரையில் இப்படி நாள் ஒன்றுக்கு ஒரு கட்சியை உடைப்பது, இப்போ ஆளுநர் நடந்து கொண்டதை போல இப்படி ஒன்றிய அதிகாரத்தை ஒரு மாநில இறையாண்மை மீது காட்டுவது, இதையெல்லாம் சாமானிய மக்கள் ரசிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்று பாஜக எண்ணுமையானால் தங்களையே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். எதிர்கட்சிகள் மேல நம்பிக்கை இழந்து நீங்க மக்கள் மேல நம்பிக்கைக்கு நீங்க நகர்ந்து போறீங்க. நம்பிக்கை இழக்கல. எப்போதுமே இந்தியாவை பொறுத்தவரையில் அது அவசர காலத்துக்கு பிந்தைய தேர்தலாக இருக்கலாம், மக்கள் எதிர்கட்சியாக எழுந்திருக்கிறார்கள். இப்போ வந்து இந்த த்ரெஷோல்டுன்னு இருக்கு இல்லைங்களா, மக்கள் வந்து ஓரளவுக்கு பொறுத்துக்குவாங்க. ஒரு அளவுக்கு மேலே என்னடா இவ்வளவு அராஜகம் பண்றாங்க. ஃபாதர், இதுல ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, நீங்க வந்து 2 தேர்தல் தமிழ்நாட்டில் குறிப்பாக போன சட்டமன்ற தேர்தல் வரலையும் பார்த்தா மோடி எதிர்ப்பு அப்படின்ற ஒன்றை வச்சு தான் தேர்தல் நடந்தது. மோடியா லேடியா 2019, 2014, 2019 கூட ஆன்டி மோடி, கோபேக் மோடி, மோடிக்கு கருப்பு கொடி, இதில் தான் அந்த தேர்தல் நடந்தது. அந்த அலையை வந்து மோடி எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வச்சு 38 ஜெயிச்சாங்க. இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலும் கூட அதிமுகவுக்கு நேரடியான எதிர்ப்பு அப்படின்றத விட பிஜேபியிடம் பணிந்து போகிறதுன்ற பிரச்சாரத்தை தான் எதிர்க்கட்சிகள் வலுவாக முன்னெடுத்தாங்க. மாநில உரிமையை அடகு வைக்கிறாங்கன்றதில் தொடங்கி அடிமைன்னு விமர்சனம் பண்ணதிலிருந்து பிஜேபி எதிர்ப்பில் தான் அந்த பரப்புரை கட்டமைக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு அதே மாதிரியான மோடி எதிர்ப்பு மனநிலை இருக்கா அப்படின்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, திமுக கூட்டணி அப்படியே இருக்குது, எதிர் அணியில் குழப்பங்கள் இருக்குது. அதிமுகவோட யார் யார் சேருவாங்க, பிஜேபியோட யார் யார் சேருவாங்க, இந்த குழப்பம் இருக்கும்போது நீங்கள் போனீங்கன்னா மக்கள் எப்படி அதில் ஒரு கிளாரிட்டிவாக பதில் சொல்லுவாங்க? இல்லை, நான் அந்த ஒரு தொகுதியில் எடுத்த விவரங்களினுடைய தரவுகளினுடைய அடிப்படையில் சொல்கின்றேன். 2019 தேர்தலின் போது மோடி என்கின்ற அந்த ஆளுமை மீது இருந்த எதிர்ப்பின் தீவிரத்தன்மை இப்போது நிச்சயமாக இல்லை, உறுதியாக இல்லை. இதை நான் பதிவு செய்கின்றேன். இது ஒரு தேர்தல் கள ஆய்வாளர் என்கின்ற வகையில் மோடி எதிர்ப்பினுடைய கடுமை குறைஞ்சிருக்கு, தீவிரத்தன்மை உறுதியாக குறைந்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை இப்போது நாம் இந்த களத்தில் நான் பேச விரும்பவில்லை, ஆனால் குறைந்திருக்கிறது, இது உண்மை. ஆனால் ஏன் இப்போ அதிமுகவினுடைய வாக்கு 2019 விட 3% தேய்மானமாயிருக்கிறது. கூட்டணி என்று வந்து நிற்கிற போது அது கொஞ்சம் ஒரு அதிகமாகும். இன்னும் என்ன எனக்கு எந்த இடத்துல எதிர்கட்சிகள் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னா, இவருடைய பிரச்சாரம் மிகவும் வலுவாக இருந்தால் ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி சென்டிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம், அது இன்னும் ஃபேக்டர் ஆகலை. அது வந்து ஒரு ஃபேக்டராக வந்திருக்குன்னா அவங்களுக்கு 51% அப்ரூவல் வரவே வராது. ஆனால் 51% அப்ரூவல் கொடுக்குறவங்களே சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது தேர்தல் பரப்புரையின் பொழுது கன்சாலிடேட் ஆகி வந்தோன்னா ஒரு 7% ஓட்டு கட்டாயம் குறையும். அது யாருக்கு போகுதுங்கிறது, இந்த 17% அன்டிசைடட் ஓட்டரை வந்து பஃபர் பண்ணுறதுக்கு ஒரு கமல்ஹாசன் களத்தில் இன்னைக்கு இல்லை.
ஒரு 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 10% ஓட்டை வந்து அப்படி நாம் தமிழர் இருக்கு. இப்போ நீங்கள் திமுக கூட்டணிக்கு 51, நாம் தமிழருக்கு ஏற்கனவே கிடைத்த ஓட்டுகள் தான் அதிகபட்சம் ஒரு 2% அதிகமாகலாம். ஏற்கனவே எடுத்தது ஏடிஎம்கே ஓட்டில் தான் டிப் இருக்குன்றீங்க. அன்டிசைடட் இருக்கு. இப்போதைக்கு வந்து அந்த அன்டிசைடட் கேட்டகரியில் இருக்குது. இப்போதைக்கு வந்து அந்த அன்டிசைடட் கேட்டகரி வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்கிறது வரக்கூடிய தேர்தல் கூட்டணிகளை பொறுத்து. இல்லை, அணி வந்து கிளாரிட்டி ஆகலையே இன்னமும். வந்து 4 முனை போட்டியா, வலுவான 3 முனை போட்டியா, அல்லது வலிமையான இருமுனை போட்டியா? அதிமுக தலைமையில் ஒரு வலிமையான அணி அமைஞ்சிடுச்சு அப்படின்னா திமுக அணிக்கு அதிமுக அணிக்குமான இருமுனை போட்டி வலுவான இருமுனை போட்டியாக இருக்கும். நீங்கள் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் பிஜேபியோட போகிறாங்க அப்படின்னா மும்முனை போட்டி கேப் வந்து 1க்கும் 2க்கும் கூட இருக்கும், 2க்கும் 3க்கும் கேப் இருக்கும். 2 யாருன்றதுக்கே போட்டி வந்துடும். சீமான் இன்னொரு பரத்தில் இருக்கிறார். இப்போ 4 முனை போட்டி யார் யாரோட இருக்கிறாங்கன்ற கிளாரிட்டி இல்லாத நேரத்தில் எப்படி இதை ஒரு கள பதிவு 4 முனை போட்டி என்றால் திமுக கடந்த தேர்தலை போல வந்து ஒரு ஸ்வீப்புங்கிறது அதில் வந்து அது ஃபோர்கான் கன்க்ளூஷன். 4 முனை போட்டி என்றாலும் அப்படித்தான், 3 முனை போட்டி என்றாலும் அப்படித்தான். ஆனால் இருமுனை போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியும் பாஜக அணியும் இருமுனை போட்டி என்று வருகின்ற பொழுது இடையில் மூன்றாவதாக ஒரு கமல் மாதிரி ஒரு பஃபர் இல்லை அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு குறைந்தபட்சம் 15 தொகுதிகளாவது மிக கடுமையான ஒரு போட்டியாக இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம், கணிப்பு. நான் திரு முருகானந்தம் அவருடைய பார்வை கேட்கலாம். தேசிய அளவில் போன தேர்தலில் வந்தது தான் பிஜேபியோட பீக். அதை வந்து 2019 அப்படி அதில் பெற்ற வெற்றியை தாண்டுவது கடினம். அந்த வெளியில் சொல்கிறது மாதிரி பிஜேபிக்கு வெற்றி இருக்கும்னா ஏன் ஒவ்வொரு மாநிலத்திலும் சேதாரங்களையும் கூட்டணியில் உடைசலை ஏற்படுத்துறதுமான நடவடிக்கைகளை ஏற்படுத்துகிறாங்கன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இரண்டாவது, சென்னை மாதிரியான இடங்களில் நகர்ப்புற வாக்காளர்கள் மத்தியிலேயே பிஜேபியினுடைய தாக்கம் நீங்கள் சொல்கிற அளவுக்கான கிளைம் இல்லை அப்படின்றது யதார்த்தம் இல்லைன்றது திரு ஜெகத் கிஸ்பர் அவர்கள் முன்வைக்கக்கூடிய இன்னொரு கோணம். சகோதரர் குணசேகரன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை ரெண்டும் வெவ்வேறு விதமாக கூட பார்க்கலாம், சேர்த்து கூட பார்க்கலாம். நீங்கள் சகோதரர் குணசேகரன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த தேசிய அளவில் போன தடவை விட இந்த தடவை அதிகமாக வருமா அப்படின்னு கேட்டார். நாங்கள் களத்தில் யதார்த்தமாக இருக்கக்கூடிய கள ஆய்வில் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னுடைய கம்ப்ளீட் பலத்தில் நாங்கள் நின்று அதை பற்றி நாங்கள் சொல்லுகின்றோம், தெளிவாக சொல்லுகின்றோம், எங்களுடைய புள்ளி விவரங்களை வைக்கின்றோம். எங்களுடைய பிரதமர், பெருமைமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பேட்டியிலேயே கூட சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி தனியாக 370 இடங்களை அதை தாண்டும். அதே போல் என்டிஏ இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கூட்டணி சார்பாக கிட்டத்தட்ட 400+ சீட்டுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இதை விட தாண்டி வர வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப கடுமையாக இன்றும் உழைத்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய பலத்தில், எங்களுடைய தொண்டர்களுடைய பலத்தில், மக்களுடைய ஆதரவில் பரிபூர்ணமாக நம்பி களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். இன்னொன்று, நாங்கள் போய் இன்னொரு கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் வந்து சேரக்கூடிய நபர்களுக்கு கதவு திறந்திருக்கின்றது, அவ்வளவுதான். எங்களுடைய அணியிலே சேர்ந்தால் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நினைத்து வந்து சேரலாம். பெரும்பான்மைக்கு பிஜேபிக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நம்புறீங்க. 370 இடங்கள் பிஜேபியே வெல்லும் அப்படின்னு அந்த கட்சி நம்புறதுல தவறு இல்லை. ஒவ்வொரு கட்சியும் களத்துக்கு போகும்போது கூடுதல் உற்சாகத்தோடு போறதுக்கு அந்த கட்சிக்கு உரிமை இருக்கு. 370 சீட் பிஜேபியே ஜெயிக்கும் அப்படின்னு நம்புறது உண்மைன்னா நிதிஷ்குமாருக்கு திரும்ப ஏன் கதவு திறக்கணும்? தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியே இல்லை உங்களோட, எங்கள் கட்சியில் யாருமே விரும்பலை, தொண்டர்கள் விருப்பம் அதுதான், பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றதான் எங்கள் கட்சி தொண்டனுடைய விருப்பம், அதைத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம்னு அவர் மீண்டும் மீண்டும் சொன்னாலும் கூட திரு அமித்ஷா வந்து வெளிப்படையாக கதவு திறந்திருக்கு வாங்கன்னு சொல்கிறதும், சென்னைக்கு வந்த திரு நட்டா அவர்கள் நேற்றைக்கு கூட அதிமுகவை பற்றிய எந்த விமர்சனமும் முன்வைக்காமல் போகிறதும் எதனால்? நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் அதிமுக மாதிரியான தமிழ்நாட்டில் என்ன சீட் வரும்னு தெரியாத கட்சிக்கே கதவு திறந்து வச்சு காத்திருக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது சார்? சகோதரரே, அதாவது வந்து எங்களுடைய அரசியல் பாணி, நாங்கள் செல்லக்கூடிய தேர்தல் அரசியல், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
நான் திரும்பி ஆரம்பத்திலேயே சொன்னது போல் எங்களுடைய பலத்திலே தெளிவாக இருக்கின்றோம். இன்னொரு கட்சியை உடைத்து அதனால் ஒரு ஆதாயம் தேடி அதனால் எங்களுக்கு பலம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சார். இந்த இயக்கம் அப்படிங்கிறது 1925 ஆரம்பித்து உடனே ராக்கெட் வேகத்தில் மேலே போகணும்னு நினைக்கல. கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் ஒரு பயணம் இருக்கக்கூடியது இந்த ஒரு அரசியல் பயணம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன்னு வச்சுங்க, நாளைக்கு அது பலன் அணிவணிக்கணும்னு பாஜகவுடைய எந்த தலைவரும் நினைக்க மாட்டார்கள். வரக்கூடிய சந்ததிகள் அவர்களுக்கு அந்த அரசியல் பார்வை சரியாக போய் சேர வேண்டும், அடுத்த தலைமுறைக்காக போய் சேர வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் போவோம். இன்னொன்று, தேர்தல் வருகின்ற பொழுது பல்வேறு கணக்குகள் இருக்கின்றது. ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ். முருகானந்தம் 100 ஆண்டு பாரம்பரியம் வந்து 4 கட்சிகளுக்கு இருக்கு, 4 சித்தாந்தத்துக்கு இருக்கு. இந்து மகாசபை தொடங்கி பிஜேபிக்கு 100 வருஷ பாரம்பரியம் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 100 வருஷ பாரம்பரியம் இந்தியாவில் இருக்கு, முஸ்லீம் லீக்கு 100 வருஷ பாரம்பரியம் இருக்கு, திராவிட இயக்கத்துக்கு 100 வருஷ பாரம்பரியம் இருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்றதுபடி பார்த்தா ஏன் அதிமுக அதனுடைய growth ஸ்டோரி இருக்குல்லங்க, நீங்க சொல்லக்கூடிய growth ஸ்டோரி இருக்குல்லங்க, கிராஃப் இன்க்ளினேஷன் இருக்குல்லங்க, யதார்த்தமா பேசுங்க. நீங்க வந்து பிஜேபி பிடிக்கும் அல்லது ஜெகத் கஸ்பர் அவர்களுக்கு பிஜேபி பிடிக்கும் பிடிக்காது, மற்ற நபருக்கு பிடிக்கும் பிடிக்காது, அதை கத்தி கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல யதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த பிஜேபியினுடைய growth இன்க்ளினேஷன் இருக்குல்லங்க, சீராக மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த இன்க்ளினேஷன் அப்படிங்கிறத நீங்கள் அந்த கிராஃப் ஸ்டோரியை எடுத்து பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல யதார்த்தம். இப்போ திரு ஜெகத் கஸ்பர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எதிர்கட்சி பற்றி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், இந்திய கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி சொன்னால் அது தேய்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்படியே தேய்ந்து ஒரு எழுத்தும் கூட இல்லாமல் அது போகின்றது. அது தனி கதை. இன்னொன்று, சொல்லுகின்ற பொழுது நீங்கள் தேவைப்பட்டால் இந்திய கூட்டணி இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்போ இந்திய கூட்டணியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மக்கள் தான் எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு வாதத்துக்கு வந்து நிற்கிறீங்க. அது நான் உங்களுக்கு உண்மையாலுமே பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஏன்னா ஜெகத் கஸ்பர் அவர்களுடைய இந்த பார்வையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், நம்ம இவர்கிட்டயே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ஏன்னு சொன்னோம்னா அவர் மாற்றிக்கொள்ளுகிறார்களா அப்படிங்கிற விவாதம் கிடையாது, தனி நபரை பற்றி நான் சொல்ல கிடையாது. கல யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். எவ்வளவு நாள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடியும்? மக்கள் கேட்குறாங்கல்ல, அப்படி என்ன பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அதனுடைய ஆட்சி வந்தா என்ன, அதனுடைய ஆளுமை வந்தா என்ன? திரு முருகானந்தம், 100 வருஷத்துல நீங்க சொல்றது மாதிரி ஒரு growth trajectory அப்படின்னு எடுத்துக்கொண்டால் பிஜேபியினுடைய 100 வருஷ வரலாறுல இந்து மகாசபை காலத்திலிருந்து ஜனசங்க காலத்திலிருந்து பிஜேபி காலம் வரையிலும் எடுத்துக்கிட்டா இப்ப இருக்கிறது தான் பிஜேபியோட பீக், ஆல் டைம் பீக். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதிகபட்ச எம்பிக்கள், அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி வரலாறுல இப்பதான் இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் தமிழ்நாடு இப்ப நீங்க சொல்ற கிளைமுக்கே மாறுபட்ட கருத்து எங்க இருந்து வருதுன்னா, இந்த பீக்லையும் ஏன் நிதிஷ்குமாரை நாட வேண்டியது இருக்கு, ஏன் ஆர்எல்டியை உடைக்க வேண்டியது இருக்கு, ஏன் அசோக் சவானுக்கு கதவு திறக்க வேண்டியது இருக்கு, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாங்கன்னு கூப்பிட வேண்டிய தேவை இருக்குன்ற கேள்விக்கு வாங்க. நீங்க நீங்க வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள், பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சம்பவங்களை பார்த்த நபர், சாட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள். அரசியலில் நீங்கள் வந்து எங்களுடைய பலத்தை கூட்டிக் கொண்டு போய்கொண்டே தான் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு மாண்பு, அதனுடைய பயணம். இன்னொன்று, நீங்கள் வந்து பீக்கு ஸ்டேஜில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று, கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக வரக்கூடிய பயணம் எப்படி இருக்க வேண்டும். பீக்கில் போய் நின்றுட்டா அதுக்கு மேலே வளர்ச்சி இல்லை அப்படின்னு கிடையாது. பீக்கில் போய் நின்னாலும் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக, எப்படி குஜராத்தில் 7 முறை இப்போ வந்து இருக்கின்றோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக இருக்க முடியுமா அப்படின்னா அதை நோக்கி அடுத்த பயணம் இருக்கும். அதனால இதுக்கு எண்டு கார்டே கிடையாது. அது பல்வேறு கோணத்தில் அதனுடைய பயணம் இருக்குமோ தவிர நீங்கள் இதுக்கு ஒரு பீக்கில் போய் நின்றுச்சு இதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் கதவுகள் திறந்து தான் இருக்கும். ஒன்று, இது நீங்க வந்து ஏத்துக்கல அப்படின்னு சொன்ன பிறகு கதவு திறந்தே இருக்குன்னு சொல்றீங்களே சார். பிஜேபியை ஏத்துக்கல, எங்க கதவை மூடிட்டோம்னு அதிமுக சொல்லுது. ஆனாலும் எங்க கதவு திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் கணக்கை நான் கேட்டேன். நீங்க எங்களுடைய கதவுகள் திறந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்கின்றோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் XYZ நம்ம எப்பவுமே சொல்லலை.
இன்னியும் காலங்கள் இருக்கின்றது. நான் குறிப்பிட்ட ஒரு நபரை பத்தி நான் குறிப்பிடவே கிடையாது. அதாவது வந்து இன்னி இல்ல சார், அமித்ஷா சொல்றாரு பிஜேபியுடைய மூத்த தலைவர் ஒரு பல்வேறு என்டிஏல இருந்து வாக் அவுட் பண்றோம், நாங்க வந்து பிஜேபியோட இல்லன்னு சொன்னாலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ளலன்னு தான ஸ்டேட்மென்ட். பிரதமராக நரேந்திர மோடியை ஏற்றுக்கொள்ளலன்னு அதிமுக ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்ட பிறகு ரொம்ப சந்தோஷங்க. குணசேகரன் சகோதரர் குணசேகரன், இன்னைக்கு சப்ஜெக்டே என்ன தெரியுங்களா, விவாதமே என்ன தெரியுங்களா, எதிர்க்கட்சி 0 பூஜ்ஜியத்தில் நிற்கின்றது. பிஜேபி 350 தாண்டுமா, 400 தாண்டுமா, அதுக்கு மேல தாண்டுமா, இதுதான் உச்சபட்ச ஒரு வெற்றியா அல்லது வேற ஏதாவது இந்த விவாதத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது அப்படின்னு சொல்றதே ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு எதிர்க்கட்சி என்ன நிலைமையில இருக்கின்றது அப்படின்னு பாத்துங்க. நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அரசியல் அந்த பயணத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதே போல தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். திரு அண்ணாமலை ex-IPS அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய என் மண் என் மக்கள் யாத்திரை எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. குணசேகரன், நீங்க போங்க, நீங்க களத்துல போய் நின்று பாருங்க, எந்த எக்ஸாஜரேஷனும் கிடையாது. நீங்களே களத்துல போய் நின்று பார்த்து நீங்க உண்மையை நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு ஷிஃப்ட், ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இதை வந்து நிச்சயமாக இங்க அரசியல் பார்வையாளர்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையை நாம பார்க்க முடிகின்றது. அதே போல இந்த தமிழக இந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல், தமிழகத்திலே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் இன்னைக்கு வந்து ஒரே இடத்துல ஒரே கட்சி இரண்டு இடத்துல இருந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு தன்மையும் ஒரு மனநிலையும் கூட மக்கள் வந்து விட்டார்கள். அதையும் கூட நம்மால் பார்க்க முடிகின்றது. இது ஒரு சர்வே கிடையாதுங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு நபர் எடுக்கக்கூடிய சர்வே மட்டும் கிடையாது. பல்வேறு ரெப்யூட்டட் ஏஜென்சிஸ் எடுக்கக்கூடிய பல்வேறு சர்வேக்கள் இன்றைக்கு ஒரே ஒரு தின் லைன்ல டிரா பண்ணலாம். மீண்டும் 3வது முறையாக மிகப்பெரிய அளவில் நீங்க கூப்பிட அடுத்த இன்டர்வியூவுக்கு வாய்ப்பு இருக்கின்ற போது நிச்சயமா வரப்போகின்றேன். அடுத்த முறை இந்த ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய 303 தாண்டி எவ்வளவு போய் நிற்கின்றோம் அப்படிங்கறத பாருங்க. நிச்சயமாக அதற்கு நாம் தொடர்ந்து பேசலாம் முருகன், நாம் தொடர்ந்து பேசலாம். திரு ரங்கா 2-3 விஷயத்தை சொல்றார். பீக் டு அனதர் பீக். ஏற்கனவே உச்சத்தில் இருக்கிறோம், அதற்கு அடுத்த இன்னொரு உச்சத்தை நோக்கி பிஜேபி போகுது. எதிர்க்கட்சிகள் நான் ஸ்டார்டர் 0ல தான் அவங்களுடைய நிலைமை இருக்குது. எதிர்க்கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு தேவை இருக்குது, அதை வந்து பிஜேபி நிரப்பி கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். இல்லை, முதல்ல நம்ம ஒட்டுமொத்தம் தேர்தலை நெருங்குறோன்னா தேர்தல் முன்னால் நம் கண் முன்னால் இருக்கிற முக்கியமான காட்சி என்னவாக இருக்கணும்? அதான் பிரதம மந்திரியாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அவர் புதிய வேட்பாளரா? 2014 இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி ஓட் ஃபார் சேஞ்சின் அடிப்படையில் காங்கிரஸுக்கு எதிராக திரு அத்வானி உருவாக்கிய எதிர்ப்பலையை பயன்படுத்தி அவர் பிரதமராக வேட்பாளராக நிறுத்தப்பட்டு ஆட்சிக்கு வருகிறார். முதல் டேர்ம் ஓகே, 2019 அடுத்த ஒரு டேர்ம் கேட்குறார், கொடுத்தாச்சு. இப்போ 3வது டேர்ம் வரும்போது அரசியல் கட்சிகளுடைய பலமெல்லாம் விட்டுருங்க, மக்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே 2 வாட்டி ஆட்சி டேர்ம் கொடுத்துட்டோம். இப்போ 3வது டேர்ம் வந்து கேட்குறாரு, இது சரியா அப்படின்னு ஒரு அளவுகோல் மக்கள் மனதில் இருக்கும். அதுதான் நான் பார்க்குறது. இந்த 2 டேர்மில் என்ன செஞ்சிட்டாரு, எதுக்காக அது செய்யாததை 3வது டேர்ம் ஏன் கேட்குறாரு? அந்த 2 டேர்ம் கொடுத்தோம்ல ஒரு வாய்ப்பு, அதில் ஏன் செய்யலை? பக்கமாக விளம்பரம் வருது, மோடி கேரண்டின்னு. 2014 கொடுத்த கேரண்டி பற்றி பேச்சே காணும். ஆனால் மக்கள் மறக்கலை. 15 லட்சம் பணம் ஒவ்வொரு வீட்டு கணக்குலையும் செலுத்தப்படும், 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஏன் சார் திரும்பி அதை தயவு செஞ்சு கட்டமைப்பை சொல்லாதீங்க. இது 2014 நீங்க வேணா மறந்துருக்கலாம். இல்ல 2014 நீங்க வேணா மறந்துருக்கலாம், மக்கள் ஞாபகம் வச்சிருக்காங்க. அந்த கேரண்டி மக்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் நீங்க என்ன நீங்க இதே போய் எத்தனை நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க அப்புறம் தனியா பேசுங்க. நீங்க போய் சொல்லாதீங்க. முதல்ல குறுக்கிறது எங்களுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு, அதனால அமைதியை கண்ணியம் காத்து நாங்கள் அமைதியை காத்தோம். நீங்க குறுக்கீடு அதே போல அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து டபுள் ஆகும்னு சொன்னது, இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில இருக்கிற நீங்க 15 லட்சம் அக்கவுண்ட்ல போடுறாங்க. அப்போ அப்படின்னு நீங்க எங்க சொன்னாங்க? இந்த கேரண்டி பத்தி என்னாச்சு? அது பத்தி ஏன் பேச்சே வரல? போய் சொல்லாதீங்க. முதல்ல 2019 இல்ல பொய் பிரச்சாரம் யார் பண்றாங்க மக்கள் தீர்மானிக்கிட்டோம். 2014 போய் இப்போ 2024 3வது டேர்ம் வரும்போது இந்த கேரண்டி எல்லாம் என்னாச்சு அப்படி நிச்சயமா மக்கள் கேட்பாங்க.
இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து 2 டேர்ம் ஒருத்தங்க ஆட்சியில் இருந்தால் அந்த ஆட்சியாளர்கள் மேலே மக்களுக்கு இயல்பான ஒரு சலிப்பு வரணும். ஆனால் பிஜேபி வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பிரதமரை முன்னிறுத்துறாங்க. அவங்க சொல்கிற ஏஜ் லிமிட்டு இதெல்லாம் தாண்டி 3வது டேர்முக்கு மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு மோடி சென்ட்ரிக் எலெக்ஷனுக்கு அவங்க வர்றாங்க. அப்படின்னா மக்கள்கிட்ட அவர் மீது அதிருப்தி வரல, சலிப்பு வரலன்னு அந்த கட்சி நம்புறதை தானே காட்டுது. நீங்கள் நடந்த எல்லா மாநில தேர்தலும் எடுத்து பாருங்க. ஒரு பேன் இண்டியா அப்பீல் மோடி படம் காத்தா 542 இடங்களும் அவனால் ஜெயிக்க முடியுதா? முடியல. அவர் சொல்கிறதே 400 தான் சொல்கிறாங்க. இப்போ 142 அவங்க இடம் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களே ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதுவே ஒரு கணக்காக எடுத்துங்க. இப்போது மேகாலயா எவ்வளோ சீட் வந்தது? மோடி பிரச்சாரம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, ஆட்சிக்கு வருவோன்னு சொன்னாங்களே, 2 தொகுதி தான் வந்தாங்க. அங்கே ஊழல் மகாராஜா அப்படின்னு எதிராக பிரச்சாரம் செய்த அந்த சங்மாவுடைய எப்படியாவது ஒட்டி கொண்டு, உங்களுக்கு ஞாபகம் ஒரு அமைச்சர் ஒரு வண்டியில் எப்படி தொங்கிட்டு போவார், அந்த மாதிரி தொங்கிட்டு போய் அந்த எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் சொல்கின்ற கட்சியோட கூட்டணி சேர்த்து எப்படியாவது ஒரு அமைச்சராக சேர்த்துக் கொள்ளுங்கள் கூட்டணியில் சேர்ந்து நார்த் ஈஸ்டர்ன் 3 மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான ஒரு பிரச்சாரம். மேகாலயாவில் எவ்வளோ சீட்டு வந்தது பாஜகவுக்கு? தெலுங்கானா எவ்வளோ சீட்டு ஜெயிச்சாங்க? பஞ்சாபில் 4வது வந்தாங்களே, அதே மோடி தானே, அதே பிஜேபி தானே. இதெல்லாம் யதார்த்த நிலைமைன்னு சொல்கிறாங்க. நான் தெலுங்கானாவில் எங்கேயோ காணாமல் போன 3வது வராங்க, பஞ்சாபில் 4வது வராங்க. எங்கே நீங்கள் மேகாலயா எங்கே வந்தாங்க? அண்மையில் நடந்த எலெக்ஷன் லடாக்கில் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்திருக்கு. இவ்வளோ வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உடைச்சி அந்த மாநிலத்தை உடைச்சி 3ஆக்கி யூனியன் டெரிட்டரி ஆக்குறாங்க. இது மக்களோட ஆதரவாக தேர்தல் வரட்டும் பார்க்கலாம். அந்த லடாக்கில் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் 26 சீட்டில் 22 இந்தியா கூட்டணி ஜெயிக்குது. 22 அவுட் ஆஃப் 26. இதெல்லாம் நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவை பார்க்கணும். சின்ன ஏரியா சார், நீங்க சொல்ற மேகாலயாவோ அல்லது சின்ன ஏரியா. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல என்ன நிலைமைன்னு பாருங்க. சரி, அதே ஜார்க்கண்ட்ல ஜெயிக்க முடிஞ்சதா? இல்ல. இமாச்சல் பிரதேஷ்ல ஜெயிக்க முடிஞ்சதா? இல்ல. பஞ்சாப்ல ஜெயிக்க முடிஞ்சதா? இல்ல. டெல்லி அவங்க கோட்டையா உட்கார்ந்துருக்கிற இடம் சுத்தி 4 பக்கமும் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிற டெல்லியில தொடர்ந்து ஆப் தான் வந்திருக்கு 2 முறை. அவங்கள வீழ்த்த முடியலையே. அரவிந்த் கெஜ்ரிவாலை எவ்வளோ குற்றச்சாட்டு ஒரு மீது அந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் மேலே குற்றச்சாட்டு போடுறாங்க. ஆனாலும் தொடர்ந்து 2 முறை ஆப் அங்கே வெற்றி பெற்று வருகிறது. ஆமத்தம் ஒரு பிம்பத்தை உருவாக்கியதை நாடு முழுக்க எல்லா மக்களும் மோடிக்கு ஆதரவு, மற்றெல்லாம் ஜீரோன்ற சொல்லு முழுக்க தவறு. அண்மையில் நடந்த எலெக்ஷன் சர்வேல கூட என்ன வருதுன்னா, இதுக்கு முன்னால் 2019 இந்தியா கூட்டணி அந்த வாக்குகள்லாம் ஓட் பேங்க்லாம் சேர்த்திங்கன்னா 39% வருது. என்டிஏ கூட்டணி 41%. இதுதான் 2019 இருக்கிற ஸ்டோரி. 2% தான் டிஃபரன்ஸ். 2% தான் டிஃபரன்ஸ். 39% இது தனித்தனியா நின்று அது பல்வேறு மாநிலங்கள் தனியா நின்று இருக்காங்க இந்தியா கூட்டணி. அதுல கூட்டினீங்கன்னா 5-6 மாநிலங்கள்ல போன தேர்தலை பார்த்தா நீங்க வந்து போன தேர்தலை பார்த்தா 6 மாநிலங்கள்ல மோடி முன்னிறுத்தப்பட்டு 50%க்கு மேல பிஜேபி எடுத்தது. தமிழ்நாடு தான் விதிவிலக்கு. எதிர்க்கட்சி மோடி எதிர்ப்புல 50%க்கு மேல ஓட்டு வாங்கினது தமிழ்நாடு மட்டும்தான். கேளுங்க, இப்போ அண்மையில் நடந்த ஒரு பிரபல பத்திரிகையோட சர்வேல கூட 44-45% தான் என்டிஏக்கான வாக்குகள், 55% எதிராக வரக்கூடிய வாக்குகள். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க எல்லாரும் மோடியின் ஆதரவு எப்படி சொல்ல முடியும்? பெரும்பான்மை மக்கள் மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது தான் சொல்லணும். இந்த 30-40 15 பிரிஞ்சிருக்கு. வாட் மே ஹேப்பன் கேன் ஹேப்பன் சொல்கிறேன் நான். எப்போ போலரைஸ் ஆகுதோ, எலெக்ஷன் போக போக போலரைஸ் ஆகுதோ பிட்வீன் என்டிஏ அண்ட் இந்தியா அலையன்ஸு தோக்கடிக்க இந்தியா அலையன்ஸ் தான் பெட்டர் ஃபார் ஹேண்டில் பிஜேபின்னு சொன்னால், இந்த அதர்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஜெகத் கேஸ்பர் தான் சொல்கிறாரு. மற்றெல்லாம் கரைஞ்சி என்ன ஆகும்னா, பிஜேபியை தோற்கடிக்க யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங் மக்கள் கையாண்டாங்கன்னா அந்த 15ல் 5-7% இந்தியா அலையன்ஸ் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு எதிராளி ஒருத்தர் இருக்கார். இந்தியாவில் பெரும்பாலான ஓட்டிங் வந்து ஒரு செக்ஷன் தான் பாசிட்டிவ் ஓட்டிங். சரி, ஒரே முகமாக ஓட்டிங் போகாதுன்றீங்க. நெகட்டிவ் ஓட்டிங் இஸ் ஆல்சோ ஃபேக்டர் இன் இந்தியா. யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங்கில் யார் சமாஜ்வாதி பார்ட்டியாக இந்த இடத்துல யூபியில் அவங்க தான் பெஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து ஓட் போடுவாங்க. வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் இஸ் மோர் சூட்டட் அப்படின்னா அந்த பக்கம் போவாங்க. அதுமாதிரி தமிழ்நாட்டில் டிஎம்கே கூட்டணி அப்படின்னு அந்த மக்கள் எப்படி போவாங்க. இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் பிஜேபி தோற்கடிப்பது யார் அப்படின்னு மக்கள் அந்த முடிவு எடுத்தாங்கன்னா, இது எல்லாம் பிரச்சாரத்தை மீறி, இந்த இமேஜ் பில்டிங் எல்லாம் மீறி மக்களாக தேர்ந்தெடுத்து ஒரு நபரை இந்த கட்சியிலேருந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்தியா ஷைனிங்னு ஒரு பீக் கேம்பெயின் வாஜ்பாய் அவர்களை முன்னிறுத்தி நடத்தின தேர்தலில் எதிரணியில் யாருமே இல்லை.
யார் பிரதமர் வேட்பாளர்னு இல்லை, எதிரணி வந்து ரொம்ப இன்டகிரேட்டாக இருந்தால் இப்போவாது இந்தியா கூட்டணின்னு ஒன்று பெயருக்காவது உட்காந்து பேசுகிறாங்க. அன்றைக்கு இப்போ யூபிஏன்ற ஒன்றில் யாரும் உட்கார்ந்து கூட பேசக்கூடிய கூட்டணியே இல்லை. வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு கட்சிகள் ஜெயிச்சு வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அப்படியான ஒரு நகர்வை நோக்கி போகுன்றீங்க. நீங்கள் தமிழ்நாடு அலையன்ஸே எடுத்துக்க. 2004 அதிமுக பாஜக கூட்டணி, அத்வானி தான் பிரதமர்ன்றது ஒரு பிரபலமான ஒரு இமேஜ் பில்டிங், இந்தியா ஷைனிங் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தாரு. 5 தொகுதிகளில் எங்கள் ரசிகர் மன்றம் நேரடியாக பங்கேற்று பாமகவை தோற்கடிக்கும்னு சொன்னார். அது கட்டளையிட்டார். அந்த 5 தொகுதிகள்லையும் பாமக தான் வெற்றி பெற்றது, சூப்பர் ஸ்டாரையும் மீறி. 2004 ஒரு சீட் கூட ஜெயிக்கலை. அப்போது அத்வானி என்ன சொன்னார்? நான் தமிழ்நாட்டினா தான் இந்தியாவே இழந்தோம்னாரு. ஆமா, அன்னைக்கு மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வருவதற்கு தமிழ்நாட்டில் கலைஞர் அமைச்ச கூட்டணியும் ராஜசேகர் ரெட்டி ஆந்திராவில் பெற்ற வெற்றியும் தான் டிசைசிவான டர்னிங் பாயிண்ட். சாதாரண விஷயம் இல்லை. 96 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் ஏ கீ ஸ்டேட், கீ இம்பார்ட்டன்ட் ஸ்டேட். தமிழ்நாடு எந்த பக்கம் செஞ்சிருக்கு? 96 இல்லை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 94ம் சரி, இந்த வெர்டிக்ட் எந்த பக்கம் செஞ்சிருக்கிறதோ அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க பெரும்பாலும். அது வந்து இந்தி பேசுகிற மாநிலங்களில் அல்லது வடகிழக்கு மாநிலங்களில், கிழக்கு மாநிலங்களில் பிளவு வந்து பிஜேபி கொஞ்சமும் காங்கிரஸ் கொஞ்சமுமாக பிரித்து எதிர்கட்சிகள் அங்கெல்லாம் இப்போ லாலு பெருசாக ஜெயிச்சார், முலாயம் சிங் பெருசாக ஜெயிச்சார், மம்தா பெருசாக ஜெயிச்சாங்க. இப்படி பலர் ஜெயிச்ச சூழல்ல அங்க வந்து பேலன்ஸை டில்ட் பண்றது யாருன்னு வரும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு ரோல் இருக்குது. இப்போ அப்படி இருக்கா வடக்க? அதுதான் சொல்றேன். இப்போ குணா என்ன சொல்ல வரேன்னா, எங்கெங்க மாநில திராவிட மாடல் மாதிரி பெங்காலி பிரைட் மம்தா எடுத்தாலும் ஜெயிக்கிறாங்க. திராவிட மாடல் சொல்லி ஃபைட் பண்ணாங்கன்னா ஜெயிக்கிறாங்க. மாநில கட்சிகள் பிரதானப்படுத்தி மாநில இஷ்யூஸை பிரதானப்படுத்தி கர்நாடகாவில் காங்கிரஸ் கையாண்டது. அதனால தான் அவங்களோட வெற்றி. தெலுங்கானாவும் அந்த வெற்றி ஓரளவுக்கு அதுவும் ஒரு காரணம். ஒரு ரீஜனல் பார்ட்டியாக ஃபங்க்ஷன் பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பாஜக அதுக்கான எதிர்த்து அது அசெம்பிளி எலெக்ஷன்ல பாசிபிள் இல்ல, பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல அப்படியான ஒரு ரீஜனல் பிரைட் அது வந்து ரீஜனல் பேச மம்தா பானர்ஜி பார்லிமெண்ட்ல ஜெயிச்சாங்க. மம்தா பானர்ஜி பார்லிமெண்ட் தமிழ்நாடு 38-39 ஜெயிச்சது ரீஜனல் பிரைட் தான். ரீஜனல் பிரைட் அந்நியர் வந்து இங்க என்ன வேலை அப்படின்னு தான் ஒரு பொசிஷன் நீங்க பண்ணி. ஜெயலலிதாவும் அப்படிதான் ஜெயிச்சாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. பிஜேபி கவுண்டர் பண்றதுக்கு பெஸ்ட் மெடிசின் என்னன்னா, டேக் அப் ரீஜனலிசம் as a major cause, இன்க்ளூடிங் காங்கிரஸுக்கு சொல்றேன். நீங்க ரீஜனலிசம் எடுத்து நீங்க வந்து ஒரு பிரதானமா அது மையமா எடுத்து நீங்க பாஜக எதிர்த்து போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். சார், ரீஜனலிசம்னா அது வந்து பிரிவினைவாதம் சொல்லிடுவாங்க சார். நீங்க மாநில உரிமைன்னு சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம் நம்ம. நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கேட்கணும் சார். இந்த பல கருத்துக்கள் தொடர்ச்சியா பேசப்பட்டு வந்திருக்கு. தேசிய அளவிலான ஒரு தன்மை சார்ந்தும் 3 பார்வைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டை பேசுறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரு ஜெகத் கஸ்பர் 2-3 விஷயங்களை சொன்னார். திமுக கூட்டணிக்கான அப்ரூவல் ரேட்டிங் அப்படின்றது ஒரு 50+ இன்னைக்கு இருக்கு. அதிமுக ஒரு சரிவை சந்திச்சிருக்கு, ஒரு 3% அளவில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில். பிஜேபி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கான வெற்றியை இரட்டை இலக்கத்தெல்லாம் தொடலை அப்படின்ற ஒன்றும், தமிழ்நாட்டில் அணி சேர்க்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் சார்ந்து உங்கள் கருத்துக்கள் என்ன சார்? சார், ஒரு 3-4 விஷயம் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஒன்று, இந்த கருத்து கணிப்பு 41% இருக்குது, 32% இருக்குது, நாங்கள் வீடு வீடாக கதவை தட்டி விசாரித்தோம், இதெல்லாம் நான் எந்த காலத்திலும் நம்புவதில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த 5 மாநில தேர்தலில் ஒரு 30 மிகப்பெரிய அறிவாளிகள், பத்திரிகைகள், ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டாங்க. யாராவது ஒருத்தர் பாஜக 3 மாநிலத்தில் இவ்வளவு பெரிய வெற்றி அடையும்னு சொன்னாங்களா? நீங்கள் ஒத்துக்கலை. உங்ககிட்ட நான் சொன்னேன், நீங்கள் வீக்காக இருக்குன்னு சொன்னீங்க. சார், வீக்காக இருந்துச்சு 10 நாளைக்கு முன்னாடி, இன்னைக்கு சரியாயிடுச்சு சார்னு சொன்னேன். பிரமாதமாக ஜெயிக்கும்னு. நீங்கள் உடனே சுமந்த் ஸ்ரீராமனை கூப்பிட்டு கேட்டீங்க, தமிழ்மணி இப்படி சொல்கிறாரேன்னு. அவர் எப்படி சொல்கிறாருன்னு தமிழ்மணி எனக்கு தெரியலேன்னு பதில் சொன்னார். என்ன நடந்துச்சு? எனவே இந்த கருத்து கணிப்புகள், போக்குவரத்து, இதெல்லாம் ஒரு பொம்மலாட்ட வித்தையை தவிர தயவு செஞ்சு தூக்கி ஓரமாக வைங்க. 350 சீட் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் சார். நான் அவங்க ஆதரவாளர் இல்லை பாஜகவுக்கு. நான் சொல்கிற மற்ற விஷயங்கள் அதை ப்ரூவ் பண்ணிவிடும். 350 சீட் குறையாமல் அவங்க பாஜக ஜெயிச்சு ஆட்சி குறையாமல் புரிஞ்சுக்கோங்க, ஆட்சி அமைச்சிருவாங்க.
சரி, நீங்கள் என்ன கேட்குறீங்க? அங்கே அந்த கட்சியை ஏன் உடைச்சாங்க, இந்த கட்சியை ஏன் உடைச்சாங்க? ஐயா, அதுதான் அரசியல். ஒரு 90 மார்க்கு வாங்குகிற பையன் அவன் ஏன் கடைசி நிமிஷம் வரைக்கும் பரீட்சை எழுதுறான்? ஏன் ஒரு கேள்வியை கூட விட மாட்டேங்கிறான்னா 100 மார்க்கு வாங்கணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் பரீட்சை எழுதுவான். இது இயல்பு. நானும் அதான் செய்வேன், நீங்களும் அதான் செய்வீங்க. இதெல்லாம் அவங்க இப்போடைய மெயின் காங்கிரஸ் 90 மார்க் வாங்குறவரு தாம் பரீட்சை எழுதுறது இல்லை சார். இதுல பக்கத்துல இன்னொருத்தர் காம்படிஷன்ல இருக்கிறவரை பரீட்சைக்கே வரவிடாம தடுக்கிறது. நிதிஷ்குமாரை வந்து களத்துல இருந்து அப்புறப்படுத்தி எதிரணியில பிரதமர் வேட்பாளர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 40% தான் மார்க். சரி, 40% தான் மார்க். நீங்க வந்து 350 எடுக்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கிற ஒரு கட்சி அதிமுகவுக்காக காத்திருக்கு. நான் பதில் சொல்றேங்க. எனக்கு தமிழ்நாட்டுக்கு நான் வரப்போறேன், பதில் சொல்றேன். நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்ன பதிலே இப்போ நான் சுட்டி காமிச்சிட்டேன். அது நடந்துருச்சு சார். நமக்குள்ளே நடந்த வாக்குவாதத்தையும் நான் ஞாபகப்படுத்தி, நீங்கள் சுமந்த கேட்டதும் அவர் சொன்னதையும் உங்களுக்கு நான் சுட்டி காமிச்சிட்டேன். அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். அந்த 5 மாநில தேர்தலில் பாஜக 3ல் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். யாருமே ப்ரிடிக்ட் பண்ணலை. அவங்கவுங்க ஊடகமோ பத்திரிக்கையோ அவங்க தங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக, தப்பு இல்லை, வியாபாரம் பண்ணுறீங்க, யாரையும் தப்பாக சொல்லலைனா ரைட். தமிழ்நாட்டுக்கு வந்துடுறேங்க. தமிழ்நாட்டில் நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு சொல்கிறேன், திமுக அணி கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கும். திருப்பி எத்தனை சீட்டு கீட்டுலான்னு சொன்னேன்னா நானும் அதே வித்து காமிக்கிறேன்னு தான் அர்த்தம். இந்த டப்பா ஒரு நம்பர் உங்களுக்கு வருது, இங்க வரலையே சார். அங்க 350ன்னு சொல்றீங்க, அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு நம்பர் உங்களால குவான்டிஃபை பண்ண முடியலையே சார். உங்களுக்கு கம்ஃபர்டபிள்ன்றது 30 இருக்கலாம், திரு மு க ஸ்டாலினுக்கு கம்ஃபர்டபிள்ன்றது 40 இருக்கலாம். கம்ஃபர்டபிள்ன்றது வந்து ஒரு வேரியிங் டிகிரி தானே. இல்ல இந்த கூட்டணி முடிவாகல நீங்க இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க. இதுதான் இயற்கை. அது முடிவாகாதப்ப ஏன் நீங்க நம்பரை சொல்ல முடியலன்னு சொன்னால், நான் நம்பரை சொன்னால் அதை நான் வித்தை காமிக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு வித்தை காமிக்கிற அவசியமும் இல்லை, வேலையும் இல்லை. அது எனக்கு தயவு செஞ்சு டெல்லி வித்த காட்டுறீங்களே சார். டெல்லி இதே லாஜிக் டெல்லிக்கு வரணும் இல்ல சார். டெல்லியில என்டிஏல யார் இருக்காங்க அப்படின்னு போன மாசம் பார்த்தா யாரும் இல்ல. அன்னைக்கு அதிமுக தான் பெரிய கட்சி. இன்னைக்கு அதிமுக என்டிஏல இல்ல. ஆனா இன்னைக்கு நிதிஷ்குமார் இருக்கார். என்டிஏவும் ஃபார்ம் அப் ஆகல, இந்தியாவும் ஃபார்ம் அப் ஆகல. ரெண்டுமே ஷேக்கிங் கிரவுண்ட் தான். செப்டம்பர் 24ஆம் தேதி 5 மாசம் ஆயிடுச்சு சார். நீங்க சொல்றது கணக்கு தப்பு. செப்டம்பர் 24 எங்களுக்கு 5 மாதம் அஸ்திவாரமும் ஸ்ட்ராங்கா இருக்கு, பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லி செப்டம்பர் 24 25 சொன்னது. அவங்க யாருமே அதுக்கு பிறகு ஸ்டாண்டர்ட் ரெவியூ பண்ணுறேன்னு சொல்லலை. சரி, தமிழ்நாட்டுக்கு நான் வந்துடுறேன். இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே வெரி கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கும். நம்பர் 2 ஏடிஎம்கே. நீங்கள் ஏன் கேட்குறீங்க? எதற்காக இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுகிறவர்கள் திருப்பி அமித்ஷா ஏபிசிடி இவங்கெல்லாம் கதவு திறந்திருக்குன்னு ஏன் சொல்கிறாங்க? ரொம்ப சிம்பிள் சார். எடப்பாடி 2 கோடி பேர் மெம்பர்னு சொல்கிறாரு, எனக்கு தெரியாது. ஆனால் யார் அமித்ஷா? மத்திய உள்துறை அமைச்சர், இன்டெலிஜென்ஸை கையில் வச்சிருக்கிற, உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற ஹோம் மினிஸ்டர். அவர் ஒருவேளை 2 கோடி இல்லாட்டி கூட 1.5 கோடி இருக்குது ஏடிஎம்கே கிட்டேன்னு நம்பலாம். அதனால்தான் கதவை திறந்து, முன்னாள் கதவை திறந்து பிடிச்சிக்கிறார், வாங்குகிறாரு. பின்னால் யாரெல்லாம் நடக்க முடியாதோ, அவர்களாக நடக்க முடியாதோ, அதில் ஒரு 14 பேரை உள்ளே கூப்பிட்டுக்கிறார். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அது ஒரு த்ரெட் ஏடிஎம்கேக்கு. ஏடிஎம்கே அதெல்லாம் சொல்லிடுச்சு, அந்த 14 பேரை எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னுட்டு. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் பாஜகவோட நீங்களே ஒத்துக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும். பாமக சேரலை, தேமுதிக சேரலை. ஏன் வாசன் கூட ஓப்பனாக நாங்கள் போய் நிற்க போகிறேன்னு அனௌன்ஸு பண்ணலை. தமிழ்நாட்டில் ஒரு ஃப்ளூயிட் சுச்சுவேஷன் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அது இந்த அளவுக்கு பாஜக கூட அவங்க போக தயாராக இல்லாத போதே
அவர்கள் அதிமுகவோடு தான் சேருவார்கள்னு என்னுடைய கணிப்பு. தப்பாக இருக்கலாம், நான் கடவுள் அல்ல. அதிமுகவோட சேருவோம்னு திரு வாசனோ அல்லது ஏசி சண்முகமோ பாமகவோ தேமுதிகவோ சொல்லலையே. நாங்க இன்னும் முடிவெடுக்கலன்னு தானே சொல்றாங்க. நீங்க பிஜேபியோட சேரலன்னு சொல்றீங்க. அதிமுகவுக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்தா வெற்றினா ஈஸியா போய் அவங்களோட சேருவாங்களே. அவங்களோடையும் வெளிப்படையாக அவங்க சேரலையே. நான் என்ன பாமகவே கம்ஃபர்டபுளா தானே போட்டிருக்காங்க ஒரு லைன். தேச நலன் மாநில நலன் காக்கிற கூட்டணியில இருப்போம் அப்படின்னு தானே சொல்றாங்க. சார் பதில் சொல்றேன். பதில் பெருசா இருக்கணும், கேள்வி சின்னதா இருக்கணும். நீங்க கேள்வியை 18 கேள்வி கேட்க கூடாது. நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு சுருக்கமா தான் சார் சொல்றேன். ஏன் எரிச்சல் அடைறீங்க? நான் முடிக்கிறேன். இந்த கேள்வி ரொம்ப சிம்பிள் கேள்வி சார், ஒரு வரி கேள்விதான். சொல்லுங்க சொல்லுங்க சார். தொடர்ந்து பேசலாம் சார். நான் சிந்தனை செல்வன் இருக்கார், நான் அவருடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு சிந்தனை, உங்க பார்வை இதில் என்ன? அதாவது ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இன்னைக்கு அடுத்த சுற்றுல பேசிக்கலாம் சார், அடுத்த சுற்றுல பேசிக்கலாம். தேவையில்லாதது அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ஆபத்தானது அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ இது தேவையா, காஃபி சாப்பிடலாமா சாப்பிட வேணாமா, அது வந்து அப்படிங்கிறது வந்து ஒரு தேவை கருதி நம்ம பேசுகிறது. இதுக்குள்ளார பாய்சன் இருக்குதுன்னு முடிவு பண்ணும்போது அதுக்கு பிறகு நாம் எடுக்கிற முடிவு என்பது வேறு. இந்தியாவை பொறுத்தவரையில் இதுக்கு முன்னாடிலாம் என்ன மாதிரியான அரசியல் போக்கு இருந்துச்சுனாக்கா, இந்த கட்சி பரவாயில்ல, அது பரவாயில்ல, இது தேவை, இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான அணுகுமுறை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் ஒரு மிகப்பெரிய ஃபாசிசம் உருவாக தொடங்கியிருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா எப்பொழுதுமே வந்து ஒரு ஆன்மீக பூமி. ஆன்மீகம்ங்கிறது வேறு, மதவாதம்ங்கிறது வேறு. இந்தியாவோ குறிப்பாக தமிழகமோ எப்பொழுதுமே மதவாதத்தின் பின்னாடி போனதே இல்லை. மதவாதத்தின் பின்னாடி போயிருந்தால் ஏன் காந்தியின் பின்னாடி மக்கள் இருக்க போகிறாங்க? காந்தி வந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய அடையாளம், கோட்சே வந்து ஒரு மதவாதத்தினுடைய அடையாளம். இதுதான் வந்து இங்கே கான்செப்ட். இந்தியாவில் எப்பொழுதுமே மக்களுடைய உண்மையான 1947 இருக்கிற இந்தியா தான் இப்போ 2023 இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது இந்தியாவோட அது அரசியல் சூழல், ஒரு பொலிட்டிக்கல் தட்பவெட்பம், சிந்தனை போக்கு அப்படின்றது ஒன்றும் மாறலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதில் அளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அடிப்படை மாற்றங்கள், அளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் தான். குவாலிட்டேட்டிவாக என்ன இருக்குன்னா, இன்றைக்கி ஃபேசிசம் வந்து அதனுடைய பொசிஷனை வந்து எடுத்துருக்கு. இந்தியாவில் நிலவுவது ஒரு பாசிசம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 கட்சிக்கு இடையிலான பிரச்சனையாக இன்றைக்கி இந்திய மக்கள் இதை உணர தொடங்கலை. இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கும் கான்ஸ்டியூஷனுடைய மறுக்கிறவங்களுக்கும் இடையிலான பிரச்சனை. அது புரிஞ்சிக்காத வரைக்கும் நம்ம வந்து ஃபீல்டில் நிற்கலாம். இது வந்து இது ஒரு கட்சி, அது ஒரு கட்சி அப்படி நம்ம புரிஞ்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த புரிதலை இன்றைக்கி தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, இந்தியாவுக்கு ரொம்ப மிக வலிமையாக உணர்த்திருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் பாருங்களேன், நீங்கள் எல்லாருமே ஹேர் ஸ்டைலை வந்து ஒரு ரெகுலர் ஸ்டைலில் வச்சுருப்போம். திடீர்னு ஒரு மாடல் உருவாகுது. வந்து ரஜினி வந்து வேறு ஒரு மாடல் இவனுக்கு பிடிச்ச ஒரு மாடல் வந்தால் திடீர்னு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ட்ரெண்டு வந்து டெவலப் ஆகும். இதுதான் வந்து எப்பொழுதுமே நீங்கள் வந்து இதுக்கு பேர் தான் ட்ரெண்ட். இதுதான் நம்ம ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து சமூக செயல்பாட்டாளர்கள் புரட்சின்னு சொல்கிறாங்க. புரட்சியை எப்பொழுதுமே உள்ளே தான் உறைஞ்சு கிடக்கும், அது எப்பவுமே வெளிப்படாது. இன்றைக்கி அவ்வளவு மோசமான மாநில உரிமைகளுக்கு எதிரான, பன்மைத்தன்மைக்கு எதிரான, அரசமைப்பு சாசனத்துக்கு எதிராக ரொம்ப வெளிப்படையாக அவங்க வந்து இந்தியா என்கிற சொல்லையே புறக்கணிப்பது. இப்போ பாரதம்ங்கிற நாமே வாழிய பாரதம் அணித்து நாடுன்னு தான் நம்மளும் சொல்கிறோம். நம்ம உயிரோட்டமாக வந்து தேசிய கீதத்தை பாடுறோம். என்றைக்கு நம்ம வந்து தேசிய கீதம் பாடும்போது நம்ம வந்து உணர்வு இல்லாமல் பாடியிருக்கிறோம்? இந்தியாவில் வந்து தேசிய உணர்வு அல்லது தேசபக்தி உணர்வில் வந்து தமிழர்களை விஞ்சியவர்கள் யாருமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட தமிழர்கள் மேலேயே இவங்க வந்து 2 முறை தேசிய கீதம் பாடினா தான் இது வந்து இவங்களால் முத்திரை குத்த முடியும், தேசபக்தி முத்திரையை குத்த முடியும்னு சொல்லிட்டு, ஒரு முறை தேசிய கீதம் பாடினா இவருக்கெல்லாம் தேசபக்தி இல்லைன்னு ஒரு முத்திரையை குத்துற முயற்சியை இன்னைக்கு வந்து மக்கள் ரொம்ப வெளிப்படையாக சட்டமன்ற அம்பலப்படுதல் என்பது நம்ம தேர்தல் களத்துக்கு வெளியில் நீங்கள் என்ன நடக்குங்கிறத பற்றி சிந்திக்கிறது உங்களை மாதிரியான சிந்தனையாளர்களுடைய விஷயம். என்ன நடக்கணும்னு வந்து திட்டமிடுறது எங்களை மாதிரி செயல்பாட்டாளர்களுடைய ஒரு பணியாக நான் நினைக்கிறேன். எனக்குள்ளார ஒரு ஸ்பிரிட் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல. இன்றைக்கி நீங்கள் எண்ணி பாருங்கள், நான் மீண்டும் சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு 2 லட்சம் பேர் அல்லது 3 லட்சம் பேர் வந்து எங்கள் மாநாட்டுக்கு வருவாங்கன்னு தான் உண்மையிலே நாங்கள் நினச்சோம். ஆனால் ஒரு உள்ளுரை வெப்பம் உள்ளார இருக்குது. அப்போ நான் வந்து வீழும் சனாதனம் வெல்லும் ஜனநாயகம் அப்படிங்கிற முழக்கம் அவனை இன்ஸ்பயர் பண்ணதனுடைய விளைவு 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள், அது நாங்களே எதிர்பார்க்காது. இதுதான் ஒரு ட்ரெண்ட், இதுதான் ஒரு புரட்சி. அதில் இந்திய சூழலில்
பாஜகவினுடைய நம்பிக்கைகள் எல்லாமே வந்து என்னன்னாக்கா பொய்யான நம்பிக்கைகளை கட்டமைப்பது பாஜகவினுடைய வழக்கமான பாணி. அவங்க வந்து இன்றைக்கி வந்து இவிஎம் மிஷினை கூட எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு தேசிய அளவில் பெரிய விவாதமாக மாறி இருக்கு. அவர்கள் வந்து இதுவரைக்கும் இருந்த எல்லா அரசியல் கட்சிகளுமே ரொம்ப மொராலிட்டியோடு தான் களத்தில் நிற்பாங்க. அந்த மொராலிட்டி என்பது மையமாக இருக்கும். 1-2 இடங்களில் இந்த மொராலிட்டி டிவியேட் ஆகும். பாரு நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, உங்கள் ஆளே இப்படி பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை எதை செய்து வேண்டுமானாலும் என்ன செய்து வேண்டுமானாலும் வெற்றியை வந்து நோக்கி நகர்வது அப்படிங்கிறது. அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம 2 பேரும் நேர்மையான ஒரு களத்தில் சண்டை போட்டு உங்களை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் அதை சொல்லுவேன். முடியும் இல்லை முடியாது இப்போ இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லுவேன். ஆனால் உங்களை ஒரு துரோகத்தின் மூலமாகவோ வஞ்சகத்தின் மூலமாகவோ அல்லது வந்து ஒரு சட்ட விரோதமாகவோ உங்களை ஏதாவது பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் 100% சொல்லுவேன், இதுதான் நான் தான் வெற்றி அடைவேன். நீங்கள் அறம் சாராத மிக மோசமான எதிர்மறை அணுகுமுறைகளின் மூலமாகவும் வன்முறைகளின் மூலமாகவும் அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி சில வன்முறைகளை கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களால் டிஸ்கஸ் பண்ண முடியாத விஷயம். நாங்கள் அதை நம்ம இந்தியா வந்து தொடர்ந்து அதை விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்ட வன்முறைகளை எப்படிப்பட்ட பதட்டத்தை அவங்க உருவாக்குவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட பதட்டங்களையும் இவிஎம்மையும் அமலாக்கத்துறை உள்ளிட்ட அந்த மாதிரியான அரசவை எல்லாமே வந்து ஒரு இதுவரை இந்தியா கண்டிருக்கிற களத்தில் இருக்கக்கூடிய இந்த மொராலிட்டி இருக்குல்ல, இவைகளுக்கு எதிரான அணுகுமுறைகளின் மூலமாகத்தான் அவர்களுடைய நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவைகள் எல்லாம் இன்றைக்கி அம்பலப்பட்டு போயிருக்கு. இதுவரை இருக்கிற இந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்த 5 ஆண்டு காலம் இந்தியா எந்த திசையில் போக போகுது அப்படின்றத தீர்மானிக்கிற ஒரு தேர்தல். நீங்கள் சொல்கிறீங்க வீழட்டும் பாசிசம் வெல்லட்டும் ஜனநாயகம் அப்படின்ற ஒன்றுக்கு ஒரு ஆர்கானிக்கான ஈர்ப்பு இருக்குது. மக்கள் வந்து லட்சக்கணக்கில் திரண்டு வந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டுக்கு அப்படின்றது உங்கள் கருத்து. அண்ணாமலை மேற்கொள்ளக்கூடிய நடைபயணத்துக்கு அமோகமான வரவேற்பு இருக்குன்றது பிஜேபியோட கிளைம். அதிமுகவில் 2 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிற இன்னொரு வாதம். பட் இதெல்லாம் தேர்தல் களத்தில் என்னவாக எதிரொலிக்க போகுது, அணி சேர்க்கைகளில் என்னவாக இது வெளிப்படுது? நம்ம எல்லாருமே பேசி முடிச்சுட்ட ஒரு விஷயம், இது எதுவுமே வந்து தமிழகத்தில் வந்து இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து அண்ணாமலையிட வந்து பாவம் வந்து ஒரு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு ஐயா கூட சொன்னாங்க, ஃபாதர் கஸ்பர் கூட சொன்னாங்க 6 விழுக்காடு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடும் அப்படின்னு. நான் உறுதியாக சொல்கிறேன் 2 விழுக்காட்டை தாண்டி அவர்களால் அதுவே வந்து ரொம்ப அதிகபட்சம் ஓவராக நான் சொல்கிற விஷயம். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, நான் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன் 2 விழுக்காட்டை தாண்டி. ஆனால் என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை என்னை அழைக்க முடியுமானால் நீங்கள் அழைச்சி எனக்கு வந்து நீங்கள் ஒரு பாராட்டே சொல்லுவீங்க. தமிழ்நாட்டில் 2 விழுக்காட்டுக்கு மேலே அவர்களால் அதை தொடவே முடியாதுங்க. லட்சக்கணக்கான மக்கள் பயணி யாத்திரையில் நடந்து போவான், லட்சக்கணக்கான மக்கள் வள்ளலாருடைய தைப்பூசத்தில் கலந்துக்குவாங்க, லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலத்தில் கலந்துவாங்க. ஆனால் அப்படி நிகழ்கிற ஆன்மீக மையங்களாக இருக்கிற அந்த இடத்துல கூட ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட வந்து மதவாதத்தை நம்பி இருக்கிற கட்சிகளால் பெற முடிந்ததில்லை. தமிழ்நாட்டில் ரொம்ப கிளியராக இருக்குது. ஆன்மீகம், எங்களுடைய ஆன்மீகம்ங்கிறது வேற, இந்த மதவாதம்ங்கிறது. அதனால் இங்கே ஒன்றுமே எடுபடாது. 2% ஒரு வட இந்திய பகுதிகளில் ஒரு மாயை இருக்கா அப்படின்னா இருக்கலாம். ஆனால் அது கூட உங்களுக்கு 2ஆம் உலகப் போரை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். போர் நடக்கிற வரைக்கும் சர்ச்சைகளோடு நிற்பாங்க. யுத்தம் முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து ஒன்று 0வாக இருக்கும். இப்படி வரலாற்றில் பல சமயங்கள் இருக்கும். இவன் இதுக்கு சரியாக இருப்பான், ஆனால் அதுக்கு வந்து சரியாக இருக்க மாட்டான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதனால் ராமர் கோவில் கட்ட முடிக்கிற வரைக்கும் அதன் மீது ஒரு பிரம்மை இருக்குல்ல, அந்த பிரம்மை வந்து மக்களுக்கு. ஆனால் அதை தாண்டி ஒரு ஆன்மீகத்தை உணர்கிற போது இது வெறும் பிரம்மை, இதை தாண்டி வந்து எல்லாவற்றையும் கடந்து போகிற ஒரு ஆன்மீகத்தை நோக்கி மக்கள் புரிந்து கொள்கிற நிலை வரும்போது இவையெல்லாம் வந்து சும்மா வர்த்தகமயம். இப்போ இன்றைக்கி அந்த இடம் எப்படி வர்த்தகமயமாக மாறிட்டு இருக்குதுங்கிறதையும் மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பழைய குலதெய்வ கோவில்களுக்குள்ளார போகும்போது நமக்கு ஏற்படுற அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பெருசாக நவீன வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கிற கோவில்களை பார்க்கும்போது வராது. அதுதான் இந்தியாவினுடைய மரபு. அதனால் அது வந்து ஒரு பூமாகிற வரைக்கும் அது பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கு யாரோ இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க, இஸ்லாமியர்கள்லாம் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற வதந்தியை இவர்களே கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சு போச்சு. இப்போ முடிந்து போன நிலையில் இருக்கக்கூடிய வடமாநிலங்களில் கூட என்ன மாதிரியான உணர்வு நிச்சயமாக உருவாக்க முடியும்னா, நிச்சயமாக அவங்க வந்து இவைகள்லாம் ஒரு பொய்மை மாயை அப்படிங்கிற எண்ணத்துக்கு தான் வந்திருப்பாங்க. தமிழ்நாடு இதுக்கு சரியாக வழிகாட்டிருக்கு. முதல்ல மாதிரி இல்லையா, இன்றைக்கி ஊடகங்கள் மூலிமா வந்து
தமிழகம் வந்து ஒரு பெரிய ஒரு கருத்தியல் பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. முதல்ல மாதிரி வந்து மைய நீரோட்ட ஊடகங்கள் தான் இந்த செய்தியை கொண்டு போகணும்னு இல்லை. இன்னைக்கு சாதாரண சமூக வலைத்தளங்கள் கூட எல்லா செய்தியும் கொண்டு சமூக வலைதளங்கள் யார்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒன்று இருக்கு. சமூக வலைதளங்களுடைய ஸ்பேஸ் அது டாமினன்ட் பிளேயரா யார் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு உரையாடல். நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. இது ஒரு நிறைவு சுற்று. மிக சுருக்கமாக அவங்களுடைய நிறைவு பார்வைகளை இதுவரையிலும் சொன்ன கருத்துக்களை சம பண்ணி நிறைவு கருத்துக்களுக்கு வந்துடலாம். திரு ரங்கா, கூட ஒரு விஷயம் புரியல. பல கணக்குகள் எல்லாம் சொல்கிறாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி அப்படின்னா, நான் ஏதாவது நிலைமை பார்க்குறேன். 2019 லோக்சபா எலெக்ஷனில் அதிமுக பெற்ற வாக்குகள் 83 லட்சம் தான். 1.5 கோடி தொண்டர்கள் அப்போவே இருந்தாங்க. அந்த தொண்டர் ஒவ்வொருத்தரும் ஒரு வாக்களித்தாலே வீட்டில் இருக்கிற 2 பேர் 3 பேர் கூட அவங்க சேர்ந்து ஓட் போடலாம். அப்போ 3-4 கோடி வாக்குகள் வரணும். ஆனால் 150 லட்சம் வச்சுருக்கிற கட்சி தொண்டர்களில் வந்த வாக்குகளை 83 லட்சம் தானே. அப்போ எங்கேயோ இடிக்குது ஒன்று. இப்போது 2 கோடின்னு சொல்கிறாங்க. நான் இது எவ்வளோ வாக்குகளாக அப்படின்னு எனக்கு தெரியல. பாராளுமன்ற அசெம்பிளி தேர்தலில் கூட 153 லட்சம் தான் வந்தது வாக்குகள் அதிமுகவுக்கு. 153 லட்சம். அதாவது ஒரு தொண்டர் ஒரு வாக்களித்தா ஒரு ஓட்டு. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியே அவங்களோட அந்த கட்சிக்கு வாக்களிக்கவில்லையா, பெற்றோர்கள் வாக்களிக்கவில்லையா, அண்ணன் தம்பி ஒரு வீட்டில் 3-4 பேர் இருப்பாங்க. கட்சிகள் சொல்றதெல்லாம் டால் கிளைம் சார். ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு ஜாதி சொன்ன கணக்கு தான். எங்க ஜாதி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 100 கோடி இருக்கும். இல்லை, எதுக்கு சொல்ல வரேன் குணானா, இந்த நம்பர் கேமில் வந்து பல புள்ளி விவரங்கள் இந்த மாதிரி 300 350. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. அதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஏடிஎம்கே நம்பர்ஸை நீங்க ஏற்றுக்கொள்ளல. எந்த கட்சியோட நம்பருமே அது வந்து ரியலிஸ்டிக் கிடையாது. இல்லை, யதார்த்த நிலைமை சொல்றேன். எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலெக்ஷன் கமிஷன் மீடியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்றேன். சரி. இல்லை, ரெண்டாவது விஷயம், கதவுகள் திறந்தே இருக்கு, யாருன்னா உள்ள வராங்க. கதவுகள் இடிக்கப்படுகிறதே. கதவுகள் இடிக்கப்பட்டு மற்ற கட்சிகள் உடைக்கப்படுகிறது தான் நம்ம வந்து ஒரு ஜனநாயகத்தில் தேவை. இப்போ 400 சீட் நம்ம வரப்போறோம்னா மற்ற கட்சியே வந்து உடைக்கணும். ஏன் பதற்றம்? ஏன் பதற்ற பெறணும்? இந்தியா அலையன்ஸ் பேர் கண்டு ஏன் பதற்ற பெறணும்? நிதிஷ்குமார் சொல்கிறாரு, அந்த இந்தியா அலையன்ஸ் பேர் வைக்கிறதே எனக்கு கன்சல்ட் பண்ணல அப்படின்னா, உள்ளேருந்து அவர் ஸ்லீப்பர் செல்லாம் அவர் மோலா உள்ளேருந்து அது எதிர்த்திருப்பாரா அந்த பேரை அப்படின்னு சந்தேகம்லாம் வருது. மொத்தம் நீங்கள் வந்து ஒன்று பழைய காலத்தில் என்ன விஷயம் ஒன்று சொல்லுவாங்கன்னா, ஒரு கோடு இருந்ததுன்னா அதை பக்கத்தில் நீ அது பெரிய ஆள் எப்படி காட்டினா அது பக்கத்தில் பெரிய கோடாக நம்ம போட்டுக்கலாம். அப்போ நம்ம பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கலாம். ஆனால் இப்போது பாஜக சைடு இருந்ததுன்னா அந்த சிறிய கோட்டை அழிச்சிட்டு இன்னும் சிறிதாக ஆக்கணும்னு பண்ணிட்டு தன்னை பெரிதாக காட்டுற மாதிரி ஒரு முயற்சி நடக்குது. இல்லாட்டி ஏன் என்சிபியை உடைக்கணும், ஏன் சிவசேனா உடைக்கணும், ஏன் ராஷ்டிரிய லோக்தள் அந்த ஒரு யூபியில் ஒரு சின்ன கட்சி அதையும் கொண்டு வந்து கூட்டணியில் சேர்க்கணும், பாரத் ரத்னா வேர்க்கடலை சோன் பாபடி கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏன் அந்த வாக்கு வங்கிகள்லாம் அது மூலமாக சேகரிக்க முயற்சிக்கணும். இவ்வளோ 400 சீட்டு வரப்போகுதுன்னா இது ஆர்எல்டி தேவையில்லை அவங்களுக்கு. யூபியில் எல்லா சீட்டும் 80 சீட் வரப்போகுதுன்னா ஆர்எல்டி எதுக்கு அவங்களுக்கு தேவை? மகாராஷ்டிரா எல்லா சீட்டும் ஜெயிக்க போகிறாங்கன்னா எதுக்கு சிவசேனாவை உடைச்சி என்சிபியும் உடைச்சி அந்த 2 கட்சியும் இணைத்து கொண்டு வரணும்? இப்போ இதெல்லாம் வந்து கான்ஃப்ளிக்டிங்காக இருக்குது. அதாவது நான் சுப்ரீமசி இந்தியா முழுக்க நான் எல்லாம் ஸ்வீப் பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த சிறிய கட்சிகள் அவங்களாம் தேவையில்லாத ஒரு நிலையில் அது இன்னும் தொடர்ந்து உடைச்சிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட மகாராஷ்டிராவில் அந்த அசோக் சேவனை உடைச்சிட்டு அங்கேருந்து கொண்டுறாங்க. அவர் கூட 10 பேர் 12 பேர் வருவான்னு சொல்கிறாங்க. இந்த முயற்சிகள் தான் என்ன காட்டுதுன்னா, அங்கே ஏதோ ஒரு உள்ள ஒரு இட் இஸ் நாட் ஆல் தட் பவர்ஃபுல் அண்ட் நாட் ஆல் தட் ஸ்ட்ராங் ஆஸ் ஏ அவுட்வர்ட்லி ஷோயிங். அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மூலமாக உடச்சி கடிச்சு கொண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டா தான் நம்ம பலமாக வந்து வலம் புரிய முடியும். நன்றி நன்றி. அதாவது வெளியில சொல்ற அளவுக்கான பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்றது அவங்க கட்சிகள் அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்கு. இப்போ சமாஜ்வாதி கட்சி இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு, ஆப் கெஜ்ரிவால் இருக்கு, என்சிபி ஓட் பேங்க் இருக்கு, தமிழ்நாட்டில் டிஎம்கே கூட்டணி ஓட் பேங்க் இருக்கு. எல்லா இடத்துலையும் அந்த எதிர்கட்சிகள் ஓட் பேங்க்ன்றது ஒரு சாலிடான ஓட் பேங்க் ஒன்று 10-12 மாநிலங்கள் நிச்சயமாக இருக்குது. அது யாரும் மறுக்கவும் முடியாது. அந்த யதார்த்த நிலைமை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எலெக்ஷன் இஸ் நாட் அ ஃபோர்கான் கன்க்ளூஷன். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மீண்டும் மோடி தான் ஆட்சிக்கு வருவார் அப்படின்றதே நீங்க ஏற்கல. போட்டி கடுமையாக இருக்கும். போட்டி கடுமையாக இருக்கும். நன்றி நன்றி. திரு முருகானந்தம் நிறைவு பாருங்க. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையாலுமே அவருடைய கோபத்தை தான் வெளிப்படுத்துகிறார தவிர, நீங்கள் போய் இதெல்லாம் வந்து நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறதா இருந்தால் போய் இண்டி கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் போய் சகோதரர் திரு ரங்கராஜன் அவர்கள் அங்கே போய் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். அதெல்லாம் வந்து இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, உங்களுடைய கோபம் இதெல்லாம் வந்து இங்கே இல்லை, மக்களுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படிங்கிறது யதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், நாங்கள் மிக தெளிவாக எங்களுடைய சித்தாந்தத்தில்
எவ்வளவு தெளிவாக பயணிக்க முடியுமோ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரில் அமைப்பு ரீதியாக மிக பலமாக ஒவ்வொரு நாளும் பறந்து விரிந்து எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் அதனுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், நீங்கள் இந்த கல யதார்த்தத்தை நிச்சயமாக நான் சொல்லணும்னு கிடையாது. நீங்கள் போய் திரு அண்ணாமலை அவர்கள் நடக்கின்ற அந்த பாத யாத்திரையில் யார் வருகின்றார்கள் நீங்கள் போய் பாருங்கள். மற்ற கட்சிகள் இதெல்லாம் இது பரப்புரையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் போய் யதார்த்த கல நிலவரத்தை பார்த்து விட்டு அப்புறம் நீங்கள் பேசுங்க. நீங்கள் ஒரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு சில பத்திரிகையாளர் சொல்கிறாங்கல்ல, அங்கே அது நடக்காது இங்கே நடக்காது, கல யதார்த்தத்தை பார்த்துட்டு ஒரு புள்ளி விவரத்துக்கு வாங்க. அதுபோல் தமிழகத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடக்கும். அதுவும் இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா, ஒரு பெரிய ஒரு கூட்டம், தமிழகமே கண்டிராத அளவில் ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்து பொதுமக்களை அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்துகின்றோம். 27ஆம் தேதி பிரதமர் அவர்களும் திரு கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்களும் அதில் கலந்து கொண்டு அதை வழிகாட்ட இருக்கின்றார்கள். அதில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அது சூட்சமாக பல்வேறு விஷயத்தை சொல்லி இருக்கின்றேன். அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கூட தமிழகத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னொன்று, பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். பிரதமர் எக்கச்சக்கமான முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், எண்ணற்ற பொதுக்கூட்டங்கள்ல கலந்திருக்கிறாரு. உங்களுக்கு சூசகமா சொல்றத கொஞ்சம் வெளிப்படையா சொன்னா இன்னமும் ஒரு அரசியல் தெளிவு எங்களுக்கு கிடைக்குமே. நீங்க இந்த சகோதரர் குணசேகரன் இன்னும் 2-3 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபோனில் வாங்க, சூச்சகமாக சொல்லணும்னா கூட சொல்கிறேன். சில விஷயத்தையெல்லாம் நாங்கள் ஒரு ஃபார்முலாவில் போயிட்டுருப்போம், அது கூட சில விஷயத்தில் பாதிக்கப்படலாம். அதனால் சூச்சகமாக சொல்கிறோம் என்னென்ன மாற்றங்களெல்லாம் ஏற்படணும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கின்றது, அவ்வளோதான். நான் கிட்டத்தட்ட 30 வருட காலம் பல்வேறு இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்திலையும் வருஷ கணக்கில் வேலை செஞ்சுருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும் குணசேகரன் அவர்களுக்கு. நான் நாங்களெல்லாம் எல்லாருமே இங்கே குதிச்சிருக்கிறோம் அப்படின்னம்னா, எல்லாருமே களத்தில் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் மிக தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கின்றோம். இது கல யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இந்த பொய்யாக கட்டமைக்கின்ற ஒரு பிம்பம் இருக்கின்றதே, அதையெல்லாம் இப்போ தவிடு பொடியாக ஆகி கொண்டிருக்க. ரொம்ப நாள் அதை அந்த பலூனை ஊதிக்கிட்டே இருக்க முடியாது. அது மக்கள் என்னதான் பிஜேபி இங்கே தமிழகத்தில் இங்கே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அதில் பல்வேறு நபர்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது. அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் அதை நிச்சயமாக பார்க்கலாம். குறிப்பாக தமிழகத்துக்கு செய்யக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள், நான் அப்படியே புள்ளி விவரங்கள் வேண்டுமானாலும் உங்களுக்கு யாருக்கு அனுப்ப சொன்னீங்கனாலும் அனுப்புகிறேன். நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் என்னால் தொடர்ச்சியாக படிக்க முடியும். நீங்கள் அதில் என்ன கேள்வி வைத்தாலும் சரி, அதற்கான பதிலை என்னால் கொடுக்க முடியும். அத்தனை திட்டங்கள் தமிழகத்திற்கு மற்ற மாநிலங்களை காட்டிலும் இரட்டிப்பாக தமிழகத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதனுடைய பலனை தமிழகமும் நிச்சயமாக அதை பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிப்பு ஒட்டுமொத்த இந்தியாவிலே பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அல்லது பலூன் அப்படின்றது ஒன்று பிஜேபிக்கு எதிராக இருக்கு, அதை நாங்கள் உடைச்சு தகர்த்தெறிஞ்சிட்டோம் அப்படின்றது ஒரு கருத்து. இன்னொன்று, பிரதமர் மோடி அவர்களுடைய கூட்டம் சென்னைக்கு வரும்போது, தமிழ்நாட்டில் நடக்கும்போது அதற்கு பிறகு ஒரு அரசியல் மாற்றம் பெருசாக இருக்குன்னு பிஜேபி நம்புது. இல்லை, சில நம்பிக்கைகளோட வச்சுக்கிட்டு தான் அவங்க உயிர் வாழ முடியும். அது ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுடைய நிலைமை ரொம்ப பெரிதாமல் இருக்குது. வெளிப்படையாக பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா நம்ம தமிழ்நாட்டில் போய் ஓட்டே கேட்க முடியாது, தெருவுக்குள்ளாரே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்த அதிமுக இன்றைக்கி வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் அவர்களுடைய நிலைமை பரிதாபமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும், எந்த கட்சியோட அவங்க கூட்டணி வச்சாலும் அந்த கட்சியை உண்டு செரித்து அந்த கட்சியை சீரழிக்கிறது தான் அவங்களுடைய கடந்த கால நடைமுறையாக இருந்திருக்கு. இது தமிழ்நாடு புரிந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அவங்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமானது. ஒரு பொதுக்கூட்டத்தை அவர்கள் நம்பி இருப்பது என்பது அவர்களுடைய விருப்பம். இப்போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குமானால் நீங்கள் ஏன் தேர்தல் ஆணையரை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? தேர்தல் ஆணையருடைய இறையாண்மையை இன்றைக்கி கேள்விக்குள்ளாக்குகிற, அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர அந்த முயற்சியை பாஜக எடுக்குது அப்படின்னா, அப்போது எந்த அளவுக்கு அவங்க தன் மீது முற்று முழுவதுமாக நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடையாளம். ஆகவே இன்றைக்கி ஒரு மதவாதத்தின் அடிப்படையில், வெறுப்பு அரசியலின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிற எதிர்மறை போலரைசேஷனை நம்பி தான் இந்த 10 ஆண்டுகள் அவங்க ஓடினாங்க. இப்போ அவங்க யாரெல்லாம் எதிரிகள்னு கட்டமைச்சு காட்டினாங்களோ, இவங்க சிறுபான்மை மக்களை பார்த்து இவங்க எதிரிகள், இஸ்லாமியர்கள் எதிரிகள், கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டு அப்படி யாரெல்லாம் கட்டமைச்சு காட்டினாங்களோ அந்த எதிர்மறை விஷயங்களெல்லாம்
இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்தியாவுடைய மக்கள், தமிழ்நாட்டுடைய மக்கள் யாரையுமே அப்படி இல்ல பார்க்கல. வேற யாரையாவது அவங்க எதிரி எல்லோருடனும் சேர்ந்து எல்லோருக்குமான வேற எதையாவது வளர்ச்சி அவங்க தான் எதிரி இப்ப முழுக்க எந்த முழுக்க ஒரு தன்னுடைய வார்த்தை, சொந்த தவறான குடிமக்களையே வார்த்தையை சொல்லாதீங்க. சொந்த குடிமக்களின் இஸ்லாமியர்களுக்கு ஒரு எதிராக பிரிவினரையே அப்படியெல்லாம் அந்த வார்த்தையை எதிரிகளாக கட்டமைத்து காட்டுகிற அந்த முயற்சி அம்பலப்பட்டு போயிருக்கிறது. பாஜக நிச்சயமாக இப்போ மட்டும் இல்லை, கடந்த காலத்திலும் நேர்மையான முறையில் அது வெற்றி பெறலைங்கிறது தான் நான் உறுதியாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிற விஷயம். அதனால் வந்து எதிர்வரும் காலத்திலையும் அது வந்து அவங்க எந்தெந்த குறுக்கு வழிகளெல்லாம் தேடுவாங்கிறதுல மக்கள் ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிட்டதுனால எதிர்வரும் காலத்தில் நிச்சயமாக பாஜக வந்து ஆட்சி கட்டலாம் வராது. தமிழ்நாட்டிலிருந்து அது முற்று முழுவதுமாக துடை தெரியப்படும். நன்றி நன்றி. திரு தமிழ்மணி சார். சார் ரொம்ப சிம்பிள் சார். என்னுடைய அபிப்பிராயத்திலையும் கணிப்பிலையும் பாமகவும் தேமுதிகவும் அதிமுக பின்னால் அணிவகுத்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கிற ஆதரவாக இருக்கிற ஒரு கருத்தினுடைய மறுபக்கம் என்பது ஒரு வீக்னஸ். அதாவது எப்படி கார்த்தி சிதம்பரமே சொல்கிறார், காங்கிரஸ் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியலை, வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் மோடி வரப்போகிறாருன்னு ஒன்றும் அவங்களால் பண்ண முடியல, நோட்டீஸ் கூட கொடுக்க முடியல. அது எதார்த்தம். அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேமுதிகவும் பாமகவும் இவ்வளவு பெரிய வெற்றியடைந்திருக்கிற திரு பாஜக, நாம் அவர்களோடு இருந்தால் எந்த பலனும் நமக்கு கிடைக்காது, நம் கருத்தை ஏற்க மாட்டார்கள், நமக்கு ஒரு மந்திரி பதவி மத்தியில் கிடைக்க 350 பேர் பாஜகவில் நிற்கக்குள்ள எதுக்கு ஒரு மந்திரி தேமுதிகவுக்கோ இல்லை பாமகவுக்கோ கிடைக்கணும்? அரசியல் என்பது பதவிதான். எனவே அவர்கள் சேரமாட்டார்கள். அடுத்து வரக்கூடிய சட்டசபைக்கான தேர்தலுக்கும் இன்றைக்கே அதனுடைய அடிப்படையை வகுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற தேமுதிகவும் பாமகவும் அவர்கள் மிக நிச்சயமாக அதிமுக கூடத்தான் நிற்பார்கள். அது அவர்களுக்கு பெரிய பலத்தை கூட்டும். பாஜக 3வது இடத்துக்கு சர்வ நிச்சயமாக வரும். என் மண் என் மக்கள் என்பதெல்லாம் ஒருவேளை பாஜகவுடைய ஏனைய வேட்பாளர்களை விட அவருக்கு திரு அண்ணாமலைக்கு ஒரு 20,000 ஓட்டுக்கும் கூட வாங்கி தரலாம் பாராளுமன்றத்தில். அதை தவிர ஒரே ஒரு நபர் கூட பாஜகவில் இவர் ஜெயிப்பார் என்று யாராலும் சொல்ல முடியாது. இதுதான் நிலைமை. நன்றி சார். ஃபாதர். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தேர்தல் கணக்குகளை கொண்டு கட்சிகளை உடைப்பது என்பது இயல்புதான். ஆனால் சமீப காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொள்கிற விதம் என்பது அது உத்தியாக தெரியவில்லை, அச்சமாக கூட தெரியவில்லை. உள்ளூர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சத்தையும் கடந்த ஒரு பீதியைத்தான் காட்டுகிறதே தவிர, ஏனென்றால் எந்த ஒரு குறைந்தபட்ச அழகியலும் இல்லாத ஒரு செயற்பாடு, ஆக குறைந்த அழகியல் கூட இல்லாத ஒரு அணிமாற்றத்தில் என்ன ஃபாதர் அழகியல் இருக்கு? அந்த அணிமாற்றங்களில் கூட சில நேரங்களில் ஆக குறைந்தபட்ச ஒரு அழகியல் இருக்கும். இப்போ நடக்கிறது வந்து அருவருப்பான ஒன்று நடந்தேறுகிறது என்றால் அது வந்து அச்சத்தையும் கடந்த ஒரு நீதியினுடைய வெளிப்பாடு. இன்னொன்று, புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாருங்கள், நான் எடுத்து காட்ட முடியும். ஏன் இப்போது நடந்து முடிந்த அந்த 5 மாநில தேர்தல்கள் உட்பட 256 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அல்லது காங்கிரஸ் உள்ளிட்ட ஏனைய கட்சிகளுக்குமான இடைவெளி என்பது 2லிருந்து அதிகபட்சம் 4% ஓட்டுகள் தான். அப்படி ஒன்றும் வெல்ல முடியாத பெரும் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி இல்லை. 3, நட்புறவில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகளோடும் நாம் உரையாடத்தான் செய்கின்றோம். இந்தியாவில் மிக உயர்ந்த அளவில் இருக்கக்கூடிய அதிகார அமைப்பு என்பது, பியூரோக்ரசி என்பது 50% இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை எடுத்திருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு நாடு ஒரு சர்வாதிகாரத்திற்கு விழக்கூடாது என்கின்ற ஒரு நிலையை எடுத்திருக்கிறது. அவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கிற தரவுகள் உண்மையா பொய்யா என்பது தெரியாது. இன்டெலிஜென்ஸ் பியூரோ கொடுத்திருக்கிற செய்தி கூட 240 தொகுதிக்கு மேல் பாரதிய ஜனதாவால் தனித்து வர முடியாது என்கின்ற செய்தி தான். இது வந்து பொதுவாக அதிகாரத்தில் பெரும்பான்மைக்கே இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கணும்ன்றீங்களா? அப்படித்தான் அவர்களுக்கு இப்போது அறிக்கை தரப்பட்டிருப்பதா பொதுவாக பேசிக் கொள்கிறார்கள். இது வந்து நமக்கு we are not privy, இது நமக்கு அருகில் இருந்து கிடைத்த இந்த செய்தி ஒன்றுமல்ல. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் அப்படி தவறானவர்களும் அல்ல, இந்த நாட்டை நேசிக்காதவர்களும் அல்ல. அதிகார அமைப்பில் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய மிக கணிசமான பெருவாரியானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆட்சியை வந்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களினுடைய ஒத்துழைப்பு இந்த தேர்தலின் போது உறுதியாக இவர்களுக்கு இருக்காது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 3 முனை போட்டி அல்லது 4 முனை போட்டி என்றால் எளிதாக
திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவது பெரும் வெற்றி பெறுவது உறுதி. அது 2 முனை போட்டியாக மாறினால் ஒரு 10 to 15 தொகுதிகளில் கடும் போட்டி நிலவும், அவ்வளவுதான். நன்றி. நேரம் இல்லை. 2 வரி. ஒன்று வந்து அந்த அரசியல் கணிப்புகள் எப்படி இருக்குன்னா 230 240 இந்த 2 அணிகள் வந்து மற்றவர்கள் 60 இடங்கள். அது நவீன் பட்நாயக் மாதிரி, ஜெகன் ரெட்டி மாதிரி இருக்கிறவங்க, வைஎஸ்ஆர் காங்கிரஸ், டிடிபி, ஜனசேனா அது மூலம் வரதுக்கான வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பாரத் ரத்னா வைத்துக்கொண்டு கூட்டணிகள் ஆட்சிகள் அமைப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராஜ்யசபா உறுப்பினர்கள் சிலருக்கு ஆஃபர் பண்ணுறதாக கேள்வி அதிமுக தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு தமிழ் இன்னொரு நாளில் பேசிப்போம். இன்னொரு நாள் நீங்கள் வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்மணி சார் இன்னொரு நாள் இல்லை சார், பாரத் ரத்னாவுக்கோ கூட்டணி பாரத் ரத்னா கொடுத்துட்டு கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்னு உங்களுடைய பார்வையை சொல்கிறீங்க. நீங்கள் வந்து தேர்தலினுடைய கணிப்புகள் யதார்த்தனுடைய கள நிலவரத்தை சொல்லுங்கள். அதில் கள நிலவரத்தை ஒரு அளவுக்கு டச் பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு நாள் ஜெகத் கஸ்பர் அவர்கள். அந்த அளவுக்குனாலும் மனமாற்றம் உங்ககிட்ட அது கள நிலவரத்தை சொல்லுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடியது விஷயம் இல்லை. இன்னைக்கு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. எவ்வளவு நாள் நீங்கள் பொய்யை கட்டமைப்பீர்கள்? நன்றி சார், நன்றி நன்றி. எல்லோருடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.